வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வலான் தனையே ஏத்து. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினது அருட்புகளை இயம்பியிடல் வேண்டும். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவ நினை பிரியாத நிலையும் வேண்டுவனே. அன்பர்கள் அனைவரின் உயிருக்கு உயிராய் விளங்கும் இறைநிலையை வணங்கி, மணவளக்கலையும் மெய்கண்ட சாத்திரமும் என்ற பொருளிலே நம் முன்னோர்கள் அருளிய அருள் ஞான அமுதமாகிய ஞான கல்வியை நம் ஆசான் அருட்தந்தை வடிவமைத்து வழங்கியுள்ள மணவளக்கலை எனும் மாபெரும் வாழ்வியல் நெறியுடன் இணைத்து சிந்தித்து தெளிவடைந்து இன்பம் துய்ப்போமாக. ஆசான் அருள் தந்தை அவர்கள் சூக்குமமாக நம் அனைவருக்குள்ளும் எழுந்தருளி இந்த உரையை நமக்கு அருள்வாராக. வாழ்க வளமுடன். இந்த மெய்கண்ட சாத்திரங்களாகிய சைவ சித்தாந்தத்துல அடிப்படை தத்துவம் இதுதான், முப்பொருள் உண்மை. ஏற்கனவே முதல் பகுதியில ஒரு அறிமுகமா பார்த்திருக்கிறோம். அகில உலகங்களில் உள்ள எல்லா பொருள்களையும் 3 பகுதிகளாக பிரித்து விடலாம். இதைத்தான் பதி பசு பாசம்னு சொன்னாங்க. தானே அறிகின்ற பொருள் பதி, அறிவிக்க அறிகின்ற பொருள் பசு, அறிவித்தாலும் அறியாத பொருள் பாசம். இந்த 3 பொருள்களை பற்றி அறிவதுதான் அறிஞர்களுடைய தலையாய கடமை. இதுதான் எல்லாம் அறியும் அறிவு தனை விட்டு எல்லாம் அறிந்தும் பயன் இங்கு இல்லை. அப்போ இந்த பாசத்தை நீக்கி பசு பரமபதியை அடைதல் வேண்டும். அதுதான் இந்த வாழ்வினுடைய நோக்கம். இந்த நம்ம சாமி எப்படி விளக்குறாங்க? இருப்பு நிலை, இயக்க நிலை, உணர்வு நிலை 3ஐ இறைவன், உயிர், மனம் எனவும் பதி பசுவும் பாசம் சுருக்கமாக சிவம், சக்தி, உலகு என்றும் காட்டி சொல்லலகில் சூத்திரமாய் கூறியுள்ளோர் முன்னோர். இந்த தத்துவத்துல நம்ம எப்ப போனாலும் இந்த அடிப்படை உண்மைகளை புரிஞ்சுக்கணும். இறைவனுக்கு ஊர் பேர் எதுவும் கிடையாது. நாம புரிந்து கொள்வதற்காக ஒரு பேர் சொல்றோம். அதான் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனம் செப்போமான்னு சொன்னாங்க. சிவம், விஷ்ணு எல்லாம் ஒரே பொருளை குறித்ததுதான். அப்போ சிவம்னா இருப்பு ஆற்றல், சக்தி அம்பிகை, உமை, தாயார், ஞானம், திருவடி, திருவருள், இது எப்படி சொன்னாலும் அது எல்லாமே சக்தி என்ற அந்த ஆற்றலை குறித்த சொற்கள். இதை மட்டும் நம்ம நினைவில் வைத்துக்கிட்டோம்னா இந்த தத்துவத்தை விளங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ சிவம், சக்தி, உலகு, இதுதான் பதி பசு பாசம் எனவும் காட்டினார்கள் பெரியோர்கள். எத்தனை படித்தாலும் நமக்கு நிறைவு வருதா? விஞ்ஞானம் எங்கேயோ வளர்ந்திருக்கிறது, அதற்கு ஏற்ப சரிசமமாக மெய்ஞானம் வளரவில்லைன்னு சாமி வருத்தப்படுவாங்க. அப்ப அந்த கற்ற கல்வியால் மனிதன் முழு அளவில் பயனை காணவென்றால் தன் உயிரை உணரத்தக்க நெற்றிக்கண் ஆசானால் திறக்க பெற்று நிலையாது சுழலும் மனம் உள்ளொடுங்கி பற்றற்ற நிலை வரையில் பழக வேண்டும். பதி பசு பாசம் நிலைகள் விளக்கமாகும். சாமியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மனித பிறவியின் நோக்கம் என்னங்க? அதை அடைவதற்கு இந்த பதி பசு பாசம் நிலைகள் விளங்கணும். அதற்கு சாத்திரங்களால் மட்டும் பயன்பெறாது. உள்ளொடுங்கி உயிருணர்வு பெற்று உயிர் பரத்தில் ஒடுங்கும் இறையுணர்வு பெற்றால் மட்டும்தான் வழி. அந்த நற்றவற்றால் வாழ்வு வளம் பெருக துய்த்து நாட்டுக்கு தொண்டாற்றி நலம் விளைப்போம். யோகம்னா ஆன்மீகம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போறது என்ற விரக்தி மார்க்கம்னு தயவு செய்து யாரும் நினைக்க கூடாது. மனவளக்கலை நிறைவளிக்கும் வாழ்வே யோகம். தெளிவு, முழுமை, நிறைவு. அதர்வண வேதத்துல சொல்லுவாங்க, அயமாத்மா பிரம்மம், உள்ளே இருக்கிற ஆத்மாவும் பிரம்மம்னு. அதுக்கு ஆச்சாரியர்கள் விளக்கம் சொல்லுவாங்க, as you live this life you realize God. இந்த வாழ்க்கை இறைநிலையை உணர்ந்து நலம் பெறுவதற்கே தவிர இதை விட்டு விட்டு எங்கே போயும் தேட வேண்டியதில்லை. இந்த நினைவில் இருத்தி கொண்டு இந்த தத்துவங்களை நாம பயிலலாம். இந்த மெய்கண்ட சாத்திரங்கள் ஏற்கனவே போன வகுப்புல பார்த்திருக்கோம். 14 சாத்திரங்கள், திருவுந்தியார், திருக்கலிற்றுப்படியார், சிவஞான போதம். இதுதான் மெயின் மெய்கண்டார். பொய் கண்டார் காணா
புனிதமெனும் அத்துவித மெய்கண்ட நாதனருள் மேவுவது என்னாலோ. சைவ சித்தாந்தம் சுத்தாத்துவித தத்துவம், மனவளக்கலை சுத்தாத்துவிதம். அப்ப அந்த மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம் தான் தலையாய நூல். அதற்கு வழிநூல் அருணந்தி சிவாச்சாரியார் எழுதிய சிவஞான சித்தியார். அதற்கு சார்பு நூல் சிவப்பிரகாசம். இந்த மெய்கண்டார் காலத்திற்கு முன்னாலேயே இருந்த 2 அருளாளர்கள் அருளிய நூல்கள் தான் இந்த திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார். இந்த நூல்களை மனவளக்கலையோடு இருக்கிற நேரத்துல கொஞ்சம் லிமிட்லெஸ் திங்னு சொல்லுவாங்க. ஸோ லிமிட்டட் நாலேஜ் அபவுட் த லிமிட்லெஸ் திங். அதை லிமிட்டட் டயத்துல எவ்வளவு சிந்திக்க முடியுமோ அவ்வளவு பார்த்து இன்புறலாம். இந்த திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் என்ற அருளாளர் எழுதியதுதான் இந்த திருவுந்தியார் என்ற பாட்டு. அது 44 பாடல்களை கொண்டது. அவருடைய மாணவர் ஆளுடைய தேவர், அவருக்கு தான் அந்த நூலை அருளினார். அவருடைய மாணவர் திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார், அவர் எழுதிய பாடல் தான் திருக்களிற்றுப்படியார். இது 100 பாடல்களை கொண்டது. இது 2க்குமே சேர்த்து இரட்டை சாத்திரங்கள்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த குரு பரம்பரை வழி வழியா வருது பாருங்க. இது எல்லாமே ஒரு இலக்கண அடிப்படையில இறை இலக்கணங்களை வச்சு சொல்லல, அனுபவ பிழிவுகளாக இருக்கிறது. இப்ப நம்ம அருள் தந்தையின் நூல்கள் கூட நீங்க ஞான களஞ்சியத்துல என்ன சொல்றது, அது அதை தாண்டி வேதம்னு ஒண்ணு இல்ல. 1864 பாட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 6 பாடல் பார்த்து படித்தால் ஒரு வருஷத்துக்குள்ள படிச்சு முடிச்சிடலாம். நீங்க இதையும் பகுத்து பார்த்தீங்கன்னா அதுல சாத்திரம், தோத்திரம், அனுபவ பிழிவு, வரலாறு அத்தனையுமே இருக்கிறது. சரி, இதை ஒரு முன்மாதிரியா வைத்துக்கலாம். இந்த நூலாசிரியருடைய பெருமை, நூலினுடைய பெயர், பெருமை எல்லாம் இந்த பாடல்ல சொல்லப்படுது பாருங்க. வையம் முழுதும் மலக்கயம் கண்டிடும் உய்ய வந்தான் உரை உந்தீபர உண்மை உணர்ந்தார் என்று உந்தீபர. இந்த உய்யவந்த தேவ நாயனாருடைய நூல் உலகம் முழுவதும் மல நீக்கம் காணுவதற்கு உரியது. இதனை உணர்ந்தவர்கள் உண்மையை உணர்ந்தவர்கள் தான் மெய் கண்ட சாத்திரங்கள். மனவளக்கலை என்பது பொது சொத்து. ஒரு ஜாதி, இனம், மதம், நாடு எல்லாவற்றைக்கும் சிறைப்பட்டதல்ல, எல்லாவற்றுக்கும் பொதுவானது. நோக்கம் என்ன? விஸ்வசாந்தி, உலக அமைதி. இது பாருங்க, நம்ம முன்னோர்களும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. திருக்களிற்றுப்படியார்ல இந்த முதல் பாட்டு கடவுள் வாழ்த்துன்னு சொல்லி பாடல்களை சுருக்கமா பார்க்கலாம், விளக்கங்களை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டா சரி. அம்மையப்பரே உலகுக்கு அம்மை அப்பர் என்று அறிக. அம்மையப்பர் அப்பரிசே வந்தளிப்பர். அம்மையப்பர் எல்லா உலகுக்கும் அப்புறத்தார், இப்புறத்தும் அல்லார் போல் நிற்பார் அவர். அதாவது உமையம்மையுடன் அப்பையாகிய சிவம் தண்ணீர் பிரிவில்லாமல் கலந்திருக்கிறார். இறைவன் வேற, அவருடைய ஆற்றல் வேற இல்ல. அப்படி அம்மையும் அப்பையுமா இருக்கிற இந்த இறைவன் தான் எல்லா உலகத்திற்கும் உயிர்களுக்கும் அம்மையும் அப்பனுமாக இருக்கின்றார். எப்படி இருக்கிறாங்க? உயிர்களுடன் உயிருக்கு உயிராய் கலந்து இருக்கிறாங்க. எதற்காக? இறைவன் உயிர்கள் பால் இருக்கிற அந்த பெருங்கருணை காரணமாக உயிர்கள் உய்ய வேண்டுமே என்பதற்காக. இப்ப நம்ம தத்துவத்துல எப்படி சொல்றோம்? உடம்புக்குள்ள உயிர், உயிருக்குள்ள இறைவன், டயருக்குள்ள டியூபு, டியூபுக்குள்ள காத்துன்னு சொல்ற மாதிரி. சாமிஜி இந்த கருத்தை எப்படி சொல்றாங்க பாருங்க. சிவம் சக்தி என்பது வெளி பரமாணுவே. சிவம் சக்தி சேர்க்கையே சீரைந்து பூதங்கள். சிவம் சக்தி கூத்துதான் சிறந்த பேரண்டம், சிவம் சக்தி சிறப்புதான் சீவ கோடிகளாகும். இதைத்தான் அந்த பாடல்ல சொன்னாங்க. அம்மை அப்பரே உலகுக்கு அம்மையும் அப்பனும் என்று அறிக. இது எல்லாவற்றையும் அப்புறத்தும் இருக்கிறது, இப்புறத்தும் இருக்கிறது. அதாவது அப்புறத்தும் இருக்கிறது தாங்கும் ஆற்றல், உயிருக்கு உயிராய் இருக்கிறது இயக்கும் ஆற்றல். உன் பெரிய பேரியக்க ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்து போல. தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவம் அது ஆனந்தமே. அப்ப நமக்கு தவம் ஆனந்தமா இருக்கணும்னா நம் தன்மையோ வேற எந்த தன்மையோ நினைக்க கூடாது, இறைவனுடைய தன்மையை நினைக்கணும். இதே கருத்து தான் சிவஞான சித்தியார்ல சொல்லியிருக்காங்க. அறுவகை சமயத்தோற்கும் அவ்வவர் பொருளாய். யார் ஒருவர் எந்த சமயத்தை வைத்துக்கொண்டு எந்த உருவத்தில் வணங்கினாலும் அதனுடைய உட்பொருளாய் இருப்பது இறைநிலையும் அதன் ஆற்றலும் தான். அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாம் வேறாம் குறியது உடைத்தாய் வேதாகமங்களின் குறியிருந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறிவழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம். அறுவகை சமயத்தோர்க்கும் அவரவர் முறையில் அவரவர் விரும்பும் பொருளாகவும் வேறு வகையில் ஐந்தொழில் செய்யும்படி உருவமுடையவராகவும்
வேதம் ஆகம் கூறும் நிலைகளுக்கு அப்பால் உள்ளவராகவும் உயிர்களின் அறிவில் திருவருளென நிலை பெற்றவனாகவும் அம்மையப்பனாகவும் எங்கும் நீக்கமர நிறைந்து நிற்கும் இறைவனுடைய திருவடிகளை தலைமேல் கொள்ளுவோம். இதுல ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோண்டும்னு சொல்லுவாங்க. இதான் சாமி எவர் எந்த வடிவில் வணங்கினாலும் அவருடைய அறிவைத்தான் வணங்குகிறான். இப்படி சொல்லி இருக்கிற சாத்திர கருத்துக்களைத்தான் சாமி நமக்கு வாழ்க்கை பயிற்சிகளாக கொடுத்திருக்கு. அடுத்த பாடல் பாருங்க. இறைவனை உணர்ந்து அவனது திருவருளை எப்படி கூட முடியும்? குரு வழியில் தான் சிவஞானம், சிவயோகம், சிவபோகம். இந்த பாடல் ரொம்ப அற்புதமா இருக்கும். தம்மில் தலைப்பட்டார் பாலே தலைப்பட்டு தம்மில் தலைப்படுதர் தாமுணனில் தம்மில் நிலைப்படுவர் ஓர் இருவர் நீக்கி நிலையாக்கி தலைப்படுவர் தாம் அத்தலை. நாம் தேடிக்கொண்டு போனால் ஆசிரியர், நம்மை தேடிக்கொண்டு வந்தால் குருநாதர். குருநாதர் எப்படி வருவார்? இறைவனே அவரவர் பக்குவத்துக்கு ஏற்றபடி குரு வடிவாக வந்திருக்கிறார்கள். அதுதான் சொல்றாங்க, தம்பால் அவரவர் பக்குவம் அழிந்து எழுந்து வந்த ஞானாசிரியரிடத்திலே தாமும் கூடி வழிபட்டு. குருநாதரிடம் கூடிட்டா அவர் சொல்ற மாதிரி கேட்கணும். நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நடக்கிறது தான் நடக்கும். அதான் தம்மில் தலைப்பட்டார், நம்முடைய பக்குவம் அறித்து நமக்கு எழுந்தருளி இருக்கிற இறைவனே குருவாக எழுந்தருளி இருக்கிற குருநாதரோடு ஆன்மா சிவத்தோடு பொருந்தும் முறையினை குருவின் அருளாலே தெரிந்துணரில் அந்த நிலையிலே சத்தியும் சிவமுமாய் இருக்கிற அந்த அம்மையப்பர் ஜீவான்மாவாகிய தம்மிடத்திலே நிலை பெற்று இடங்கொள்வர். அந்த இடத்துல பாச நீக்கம் ஏற்படும். இதை எப்படி சொல்லியிருக்காங்க? தம்மில் தலைப்பட்டார், முச்செய்த தவத்தினால் அருளே திணிமேனியாக கொண்டு தம்பால் எழுந்தருளிய குருமூர்த்தி. இறைவன் தான் குருவாக வரார்ன்றதை என்னைக்குமே மறந்துடக்கூடாதுங்க. வாய் மட்டும் குரு வாழ்க குருவே துணைன்னா அது எப்படி இருக்கும்? இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. இதைத்தான் திருவாசகத்துல மணிவாசகர் சொல்றாங்க. அப்ப தம்மில் தலைப்பட்டார், அவர் பால் தலைப்படுதல், குருநாதரை வணங்கி ஞானோபதேசம் பெற்று குரு வழியில் சிந்தித்தல். இதான் தம்மில் தலைப்படுதல். நாம் அவர் பால் தலைப்பட்டால் சிவம் ஆன்மாவிலே பேரின்ப வெள்ளமாக பிரிவர பொருந்தி இன்பம் நங்கும். அப்படி இருக்கும்போது குருபிரான் அறிவுறுத்திய வண்ணம் முழுமுதற் பொருளின் தரம் உணர்தல், தரம் திறன்களை கற்று கேட்டு சிந்தித்து எப்பொழுதும் எந்த செயல் செய்தாலும் இறை நினைவாகவே. அதான் சாமி சொல்லுவாங்கல்ல, இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா, கல்யாணமாய் ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போயிட்டான்னா பிறந்த வீட்டை மறந்துடுவாளா என்ன? புக்ககம் போய் பிள்ளை பெற்றும் பிறந்த அகம் மறவாள் போல் சிக்கலுள்ள வாழ்க்கையிலும் சிவன் சீவல் நிறை மறவேல். இதுக்கு என்ன எழுதியிருப்பாங்க? பரவசம் நிலைத்து நில். பரவசம், பரவசம் நிலைத்து நின்றால் என்றும் வாழ்க்கை பரவசமாகவே இருக்கும். அப்படி நிலையாக நிலைப்பட்டு எழுந்தருளியனால் ஓர் இருவர், ஒருவராய் இருக்கிற சிவம் அந்த அருளாக, சிவம் சக்தியாக இருவராக நம்மளுடைய பாச பிணைப்பை நீக்கி நிலையாக்கும். இதுல சாமி சொல்ற தத்துவங்கள் அவ்வளவு அழகா இருக்கும். இதுல அப்படி பொருத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுத்தவெளி பேரியக்க மண்டலத்தை சூழ்ந்து இருக்கிறது, விண்ணை சூழ்ந்து இருக்கிறது சுத்தவெளி, விண்ணுக்கு மத்தியில் இருக்கிறது சுத்தவெளி, இரண்டு விண்களுக்கு இடையில் இருக்கிறது சுத்தவெளி. இதுதான் சாமி சிவம், சக்தி சிவம், சதா சிவம்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் மூத்த திருப்பதிகம்னு திருவாசகத்துல இந்த பாடல்ல பாருங்க, உடையால் தன் நடுவு உடையால் உன் தல் நடுவு இருக்கும். சக்தி விண் சிவத்துக்கு நடுவில் இருக்கிறது. உடையால் நடுவுள் நீ இருத்தி, சக்தி ஆகிய விண்ணுக்கு மத்தியில் என்ன இருக்கு? சுத்த வெளியாகிய இறைவன் இருக்கிறார். அடியே நடுவில் இருவீரும் இருப்பதனால், ஆன்மாவாகிய இந்த கருமயத்துல பிரணவ வடிவாக இருவீரும் இருப்பதனால் அடியேன் யார் கூட சேரணும்? உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரிவாய். இறைநிலை உணர்ந்த அந்த சூழல்லையே நாம இருக்கணும். கண்ணில்லாத குருட்டு மாட மந்தையில சேர்த்து விட்டுட்டா அந்த குருட்டு மாடு உரசிக்கிட்டே ஊர் போய் சேர்ந்துருமா. இப்ப நாம யார் கூட சேரணும்? இந்த இறைநிலை உணர்ந்த குருட்டினை நீக்குகின்ற குருவை சேர வேண்டுமே தவிர, குருட்டினை நீக்கா குருவினை சேர்ந்தால் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுந்தவாறு தானே முடியும். இதைத்தான் சாமி சொன்னாங்க,
விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியதை பெறலாம். இதே கருத்து திருக்குறள்ல சொல்லப்படுது. தலைப்பட்டார். எப்படி? இறைவனே குருவாக வந்த அந்த குருநாதர் காட்டிய வழியிலே தலைப்பட்டார், தீரத் துறந்தார். எல்லா துன்பங்களையும் பாசங்களையும் நீக்கி விடலாம். மற்றவர்கள் மயக்கி வலைப்பட்டார் மற்றையவர். இதே கருத்தை தான் அந்த வரியில சொல்றாங்க பாருங்க சாமி. இருவிழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்களிடை நிறுத்தி ஒருமையுடன் குரு நெறியில் பழகும் போது. குருநாதர் காட்டிய அந்த வழிதான் எப்பொருள் எவ்வழி எப்படி முன்னோர் மொழிந்தனர் அப்படி செப்புதல் மரபு. நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் செய்யக்கூடாதுங்க. அது குருகுலத்துக்கு செய்யற துரோகமா இருக்கும். இந்த குரு பரம்பரை, இந்த நூல் எப்படி வந்ததுன்னு சொல்றாங்க. இதுதான் நம்மளும் இப்படித்தான் கத்துக்கிட்டு வந்திருக்கோம் மனவளக்கலைய. எண்ணறிவு சென்ற அளவில் யான் நின்று அறிந்தபடி. மண்ணின் ஆழம் தண்ணீர், மனதின் ஆழம் துரியாதீதம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பயிற்சி தீட்சை கொடுத்தாங்க. அவரவர் பக்குவத்திற்கு முயற்சிக்கு பயிற்சிக்கு ஏற்பத்தான் ஞானம் விளைகிறது. அப்ப எண்ணறிவு சென்ற அளவில் யான் நின்று அறிந்தபடி. இந்த திருக்களிற்று படியார் எழுதின அவருக்கு குருநாதர் ஆளுடைய தேவர், அவருடைய குருநாதர் அந்த திருவியலூர் உய்யவந்த நாயனார். அவர் சொன்னாராம், எண்ணறிவு சென்ற அளவில் யான் நின்று அறிந்தபடி. அந்த இறை ஞானத்தை எப்படி அறிய முடியும்? நான் அறிகிறேன் என்ற தத்போதம் இல்லாமல் என் அறிவு இலார் அறிக என்று ஒருவன் சொன்னபடி, அவருக்கு குருநாதர் அறிந்தபடி சொன்னார். அதை உனக்கு சொல்ல கேள். அது அடுத்த பரம்பரைக்கு. அதனை சொல்ல கேள் யான் உனக்கு அச்சொல். இப்படித்தானே சாமிஜி கிட்ட நேரடியான மாணவர்கள் கற்றுக்கொண்டிருப்பாங்க. அவர்கள் ஆசிரியரா இருந்திருப்பாங்க. அவர்கள் இன்னொருத்தருக்கு தீட்சை கொடுத்து இந்த தத்துவத்தை வளர்ப்பிருப்பாங்க. அவங்க இப்ப நமக்கு அப்படித்தானே வந்திருக்கு. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில். இதுல என்ன முக்கியம்? அந்த குருநாதர் சொன்னபடி சொல்ல கேள். இறை தத்துவங்கள் எங்கெங்கேயோ சிதறி போய்விட்டது. இதையெல்லாம் அரும்பாடுபட்டு அந்த குருபிரான் நமக்கு பொது உடைமையாக எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. எங்கேயுமே நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லல. உதாரணம், ஐந்தொழுக்க பண்பாடாம் அறவழியை இங்கே அறிவில் இறை உணர்த்தியவாறு உங்கள் அனைவருக்கும் சொன்னேன். கட்டாயப்படுத்தவே இல்லை. சிந்திப்பீர் சிறந்ததென கண்டால். அப்படி நமக்கு ரிலாக்ஸேஷன் ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்னா, ஃப்ரீடம் என்பது அடிமைப்படுத்துவதற்கு அல்ல. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அன்பு என்பதே அடிமைப்படுத்துவது அல்ல. அன்பு என்பது சுதந்திரம். அன்பு அடிமைப்படுத்தாது. ஒரு பட்டம் நூல்ல கட்டி இருக்குன்னா அந்த நூல் பட்டத்தை சிறைப்படுத்த அல்ல, முறையாக பறப்பதற்கு அதை விடுதலை கொடுக்கணும்னு நூலை அறுத்து விட்டா பட்டம் எங்க போகும்னு தெரியாது. அப்படி குருபிரான், அன்பர்களே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்னு நம்ம இஷ்டத்துக்கு செயல்பட விடதான் நினைக்க வேண்டாம். சுயமாய் சிந்தித்து தெளிந்தால் அவர் சொன்னதுதான் சரின்னு தோணும். ஏன்னா குருநாதர் சொன்ன வழியை, அந்த மூல சிஸ்டத்தை, அடிப்படையை சிதைக்காமல் நாம் பயிற்சிகளை சொல்லணும். அதை விட முக்கியம், முறையாக கடைபிடித்து அவர் சொன்னபடியே கற்பிக்க வேண்டும். இடையில் ஏதாவது செய்தால் மாபெரும் பழிக்கு ஆளாவோம். ஏன்னா ஒழுக்கம் இல்லாதவர்கள் கற்புக்கரசியாக சினிமாவில் நடிக்கலாம். எந்தவித நற்பழக்கமும் இல்லாதவர்கள் பெரிய ஒழுக்கவாதிகளாக காட்டிக்கொள்ளலாம். இப்படி எத்தனையோ சிக்கல்கள் வந்தாலும் நாட்டுல துன்பங்கள் வரும், அதெல்லாம் நீக்கிவிடலாம். ஞானம் பெறாத ஒருவர் ஞானம் பெற்றதாக அதை போதிக்க ஆரம்பித்தால் பல தலைமுறைகளாகும் சமுதாயம் திருந்தன்னு சாமி வலியுறுத்தி சொல்றாங்க. ஆகவே இந்த குரு பரம்பரையிலே பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் பெரியோர்கள் செய்த நல்லொழுக்க பயனால் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த குருபிரான் காட்டிய வழியை என்றைக்கும் சிதையாது காப்போம். இந்த உறுதியை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். இது திருவுந்தியார்ல முதல் பாட்டு பாருங்க. சிவமே குருவாக எழுந்தருளி இருக்கிறது. எப்படி? அகலமாய் யாரும் அறிவரிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி பெற, தானாக தந்ததென்று உந்தி பெற. இந்த உந்தி பரத்தல்ல பெண்கள் விளையாடுற விளையாட்டு உந்தி பரன்னு சொல்றது. இந்த களம்னா உருவம்னு அர்த்தம். ஆனா இல்ல, அகலம்னா உருவமற்றது, அரூபம், வடிவம் இல்லாததாகவும் ஒருவரால் அறியப்படாத அருமை உடையதாகவும் என்றும் நிலை பெற்றுள்ள சிவ பரம்பொருள் பக்குவம் பெற்ற உயிர்களுக்கு அருள் பாலிக்கும் பொருட்டு திருமேனி கொண்டு எழுந்தருளி வந்தது குருநாதராக. இவ்வாறு எழுந்தருளி வந்தமை அவருடைய பெருங்கருணையினால் என்று
உந்தி பரப்பாயாக. சிவபரம்பொருள் திருமேனி தாங்கி எழுந்தருளி வந்தது என்பது குரு வடிவாக இறைவன் வந்ததை குறிக்கும். இந்த பாடல் இப்படி பொருள் கொள்ளப்படும். இன்னும் நமக்கு புரியுற மாதிரி நம்ம தத்துவத்தை பாருங்க. அகலமாய் யாரும் அறிவரிது அப்பொருள். சுத்தவெளி இருளாக மௌனமாக அரூப நிலையிலே யாரும் அறிந்து கொள்ள அறியாமல் இருந்தது. அந்த இறைவழிதான் என்னவா வந்தது? உருவமாக, உயிர்களாக. இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம் அப்படியே வருது பாருங்க. சகலமாக வந்தது என்று உந்தி பெற, தானாக தந்தது என்று உந்தி பெற. இதுல ஒரு விஷயத்தை சிந்திக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரம்மஞானம் சாமி எப்படி கொடுத்தாங்கன்னு. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அகலம் சகலமாக வந்தது. அப்புறம் கேள்வி கேட்டாங்க, எப்படிங்க எழுச்சி பெற்றது? எழுச்சி பெற்ற காரணம் என்ன? அப்புறம் சாமி சொன்னாங்க, அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டக்கோடி அனைத்து மாக்கி. அந்த ஆதி எனும் பரம்பொருள் அழுத்தம் என்ற இந்த ஆற்றலால தான் எழுச்சி பெற்று வந்தது. அப்புறம் கேள்வி கேட்டாங்க, இது எப்படிங்க சாமி வந்துச்சு? அழுத்தம் என்பது எங்கிருந்து வந்தது? வெளியிலிருந்து வந்ததா? இல்ல, இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். இங்க பாருங்க, அகலமாய் யாரும் அறிவரிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி பெற. யார் கொடுத்தது? தானாக தந்ததென்று உந்தி பெற. பெரியோர்கள் கொடுத்ததெல்லாம் பொக்கிஷம். நீங்க எந்த உருவத்தில் எப்படி எடுத்தாலும் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்தாலும் இந்த மூல தத்துவம் மாறவே மாறாது. இத திருக்கலிற்றுப்படியார்ல அந்த வழிநூல்ல சொல்றாங்க பாருங்க. அகலமாய் நின்ற அம்பலத்து எம் கூத்தன் சகலமயம் போல் உலகில் தங்கி. அந்த உருவம் மாதிரி நம்மள மாதிரியே குருநாதர் இருப்பாரு, நம்மள மாதிரியே சாப்பிடுவாரு, நம்மள மாதிரியே தூங்குவாரு, அவருக்கு வேர்க்கும், சிரிப்பாரு. ஆனால் அவர்களுடைய இருப்பு நிலை வேற, நம்முடைய இருப்பு நிலை வேற. அவ எதற்கு வந்திருக்காங்க? நிகழமாம் ஆணவ மூலம் மலம். நிகழம்னா சங்கிலி. அதான் ஆசா நிகழம் துகளா என அனுபூதி பிறந்ததுவேன்னு அருணகிரிநாதர் சொன்னாங்க. அப்ப அந்த நிகழமாம் ஆணவ மூலம் மலம் அகல அகலமாய் நின்ற அம்பலத்தியம் கூத்தம் சகலமயம் போல் உலகிலில் தங்கி ஆண்டனன் கான் மாணவக என்னுடனாய் வந்து. சாமி எப்படி சொல்றாங்க? என்னை யானறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய்ச் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். என்ன சிக்கல்னா, நம்மளுடைய அறிவை வச்சு அவரை அளக்கக்கூடாது. அதுதான் சிக்கல். சரி, குருவரிலே அதனாலதான் திருவருள் நமக்கு கிட்டும். உயிர்க்கு உயிராய் அருவாய் நின்ற இறைவன் குருவாக உருவத்தே திருமேனி கொண்டு ஏன் வந்திருக்காங்க? அவர் வரலன்னு வச்சுக்கோங்க, எப்படி தெரியும்? ஆகமங்கள் எங்கே? அருசமயம் தான் எங்கே? யோகங்கள் எங்கே? உணர்வு எங்கே? பாகத்து அருள் ஒரு வடிவும் தானுமாய் ஆண்டினேல் அந்த பெருவடிவை யார் அறிவார் பேசு. இதுல இந்த ஆணவம்னு சொன்ன இல்லைங்களா? இந்த ஆணவம் என்பது தான் உயிரை பிடித்திருக்கிறது. பாசம்னு சொல்றோம், தலைன்னு. அந்த பாசம், ஆணவமாகிய பாசம் பிடித்திருப்பதனால தான் எங்கும் வியாபகமா இருக்கிற ஆன்மா தன்னுடைய மூல நிலையே மறந்து என்னவா மாறுச்சு? அணு அளவுக்கு மாறுகிறது. அணு என்ற உயிராகி இந்த தன்முனைப்பாகிய ஆணவத்தை ஒடித்து விட்டால் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அப்படி எங்கும் வியாபகமா இருக்கிற ஆன்மாவை அணு அளவுக்கு சுருக்க செய்வதனால், கட்டி இருப்பதனால் அதற்கு அணு அவம் ஆணவம்னு பேரு. அப்படி கட்டப்பட்டு இருக்கிறதுனால தான் இந்த உயிருக்கே பச்சுன்னு பேர். பச்சுனா கட்டப்பட்டது, அதான் பசுன்னு சொல்றோம். சரிங்களா? இதை அகலணும்னா இதை பற்றி முதல்ல தெரியணுமே. நான் யார்? எப்படி கட்டப்பட்டிருக்கிறது? கட்டப்பட்டிருக்கிறது என்ன? இது தெரியறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா இருட்டுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த இருட்டு எந்த பொருளையும் காட்டி கொடுக்காது, ஆனா இருட்டா இருக்குதுன்னு தெரியும். இந்த ஆணவமாகிய இருள் என்ன பண்ணும்னா எந்த பொருளையும் காட்டி கொடுக்காது. அது மட்டுமல்ல, தான் இருக்கிறேன் அதையும் காட்டி கொடுக்காது. இருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். இதான் திருவருட்பயன்னு நூல்ல சொல்லுவாங்க. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும். தன்னை காட்டி கொடுக்கும் இருட்டா இருக்குன்னு. இரு பொருளும் காட்டாது இது. அதனால தான் ஆணவத்தை நம்மால்
அழித்து கொள்ள அறிந்து கொள்ளவே முடியவில்லை. இதுக்குதான் சாமிஜி ரொம்ப எளிமையா சொன்னாங்க, ஆணவம்னு ஒண்ணு இருந்தா சான்று என்ன, இந்த 6 குணங்கள்ல ஏதாவது இருக்கும். இத அவரவர்களே அறிந்து கொண்டால் தானே உண்டு. யாராவது போய் உங்களுக்கு ஆணவம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா அவங்க நிலைமை, அது சொன்ன உடனே ஆஹா தூய்மை எனில் பழிச்செயல்கள் பதிவு நீக்கும், துன்ப அனுபவமாக இயற்கை நல்கும்னு அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நமக்கு என்னைக்கு வருகிறதோ அன்றைக்கு ஆன்மீக வாழ்க்கையிலே அடியெடுத்து வைத்துட்டோன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த கமாண்ட் டிமாண்ட் இதுக்கெல்லாம் ஆட்படாமல் நாம் யார் சொன்னாலும் இறைவனே அந்த ரூபத்தில் வந்து, தட்சிணாமூர்த்தி என்றது கோயில்ல அந்த பக்கம் மட்டும் இல்ல, யார் வந்து அறிவுறுத்தினாலும் தட்சிணாமூர்த்தி தான். அப்பா இந்த மாதிரி வாழக்கூடாதுன்னு எடுத்து சொல்றீங்களே, நன்றி குருநாதான்னு நினைக்கிற பக்குவம் நமக்கு வருமா? பயிற்சி செய்தால் வரும். ஆகமங்கள் எங்கே, அருசமயம் தானெங்கே, யோகங்கள் எங்கே, உணர்வெங்கே பாகத்து அருள் வடிவும் தானுமாய் ஆண்டினேல் அந்த பெருவறிவை யார் அறிவார் பேசு. இறைவன் குருவாக திருமேனி கொண்டு எழுந்தருளும் திறத்தினாலதான் இந்த உபதேச பரம்பரையினால வேதம், ஆகமம், சமய ஒழுக்கம், யோகம், இந்த நெறிமுறைகள் எல்லாமே வருது. இப்ப நம்ம மனவளக்கலை, உடல், உயிர், மனம், அறிவு, இறைவன், சுத்த வெளி, கருமையம் என்ன பேசுறோம், எப்படி தெரியும்? அந்த குருபிரானுடைய பேரருள் கருளை, அந்த கருணையினால மட்டும்தானே நாம் அடைந்த இன்றைக்கு இருக்கிற அந்த வாழ்க்கை வசதிகளை எல்லாம் அவர் அனுபவித்திருப்பாரா? நாம் நன்றாக இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துல தானே அவ்வளவு காலம் வடிவமைத்து அந்த பயிற்சிகளை கொடுத்தாங்க. இப்ப நாம அந்த எண்ட் ரிசல்ட்டை அழகா எடுத்துட்டு போறோம். கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. எந்த உண்மைகளையுமே கண்டுபிடிக்கிற வரைக்கும் எவ்வளவு சிரமம், கண்டுபிடிச்ச பிறகு ஈஸி. நான் யார், என் உள்ளமார், ஞானங்களார், என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் தான் குருவருள் இன்றி திருவருள் இன்றே. அப்படி வர்றவங்க யாரு? உருவன்றியே நின்று உருவம் புணர்க்கும், கருவன்றியே நின்று தான் கருவாகும், அருவன்றியே நின்ற மாயப்பிரானை குருவன்றி யாவர்க்கும் கூட ஒண்ணாதே. இந்த சாமியே ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாங்க. எந்த ஒரு பொருள் எந்த இடத்தில் அசைந்தாலும் இறைநிலையின் நுண்பகுதி நுண் உறைவின் அலையாய் சிந்தனையின் ஆழத்தில் சிவநிலையாய் தேர்ந்து திருவிளையாட்டில் மூழ்கி திளைத்து மகிழ்கின்றேன். அவங்க அனுபவிச்சுட்டாங்க. வள்ளலார் சொன்ன மாதிரி நான் அனுபவிச்சுட்டேன். ஆனா யான் பெற்ற பெரும்பேற்றை ஓதி உணர முடியாது என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே நாங்களே. அப்படி இந்த ஒரு பெரும்பேற்றை எவர் விரும்பினாலும் எளிதினே கிடைக்கும். அதற்கு ஏற்றபடி உதவ சந்ததமும் இறைநிலையை சார்ந்த பேரின்ப சன்மார்க்கம் தழைத்திட தொண்டாற்றி மகிழ்கின்றேன். அந்த சிவமே குருவாக வந்தாங்க. அந்த திருவருளின் திறம் எப்படி இருக்கு பாருங்க. பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என் பெண்ணே உந்தி பெற ஒரு பொருளாலே என்று உந்தி பெற. இந்த இறைநிலையே குருநாதராக வந்து அருள் பாலித்த பின்னாடியும் வந்த பழக்கத்தையே நம்ம புடிச்சுக்கிட்டு இருக்கோமே, பழக்கத்திலிருந்து விளக்கத்துக்கே வரமாட்டோமே. சாமி சொன்னாங்களே, பழக்கத்திற்கும் கூர்ந்த விளக்கத்துக்கும் இடையே போராடி கொண்டிருக்கும் ஜீவ இனம்தான் மனிதன். பழக்கத்திற்கும் கூர்ந்த விளக்கத்திற்கும் இடையே பாருலகில் மனிதர் எல்லாம் போராடுகின்றார். பழக்கத்தை வளர்ந்த மக்கள் மாற்றுவது கடினம், பாலர்களின் நற்பழக்கம் பலன் விளைக்கும் எளிது. இதுல ஒண்ணு வேணாம், நம்ம உடற்பயிற்சி செய்யும் போதே முதல் நாள் செய்யும் போதே ஒரு சில பேர் எனக்கு இது முடியலன்னு அவங்களுக்கு சௌகரியமாகிற மாதிரி செஞ்சிருவாங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு முறையா செய்யுங்கன்னு சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, சார் இப்படியே பழகிடுச்சுங்க. நம்ம எல்லா பழக்கங்களுமே அதுதான் சிக்கல். விளக்கத்தை பழக்கமாக மாற்ற வேண்டும். அதற்குத்தான் வைராக்கியம் வேண்டும். காலங்கள் பல கடந்து கம்ப்யூட்டர் காலத்தில் உள்ளோம் என்று சில நிமிடம் நம்மை பற்றி சிந்திப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், நாம் யாரையும் திருத்துவதற்கு இந்த உலகில் வரவில்லை. உலகத்தில் திருத்த முடிந்த ஒரே ஆள் நம்மால் நாம் மட்டும்தான். தேவையற்ற பழக்கம் மாற்றி சீர்திருத்த இறை உணர்வும் அறநெறியும் மனவளக்கலையால் கற்போம். சென்றது காலம், சிறந்தது சிதைந்தது இளமை நலம். இந்த ஒரு நாள் போச்சேன்னா வாழென ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழ். நம்ம வாழ்நாள்ல ஒரு நாள் போச்சு. இன்று இந்த நிமிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டோமா, விட வேண்டியதை விட்டோமா, நம்மை பற்றி சிந்தித்தால் போதும், நாடு நலம் பெறும். நாங்க சாஸ்திரத்தெல்லாம் படிச்சு மட்டுமே கத்துக்கிறோம் அப்படின்னா, சாத்திரத்தை ஓதினர்க்கு சத்குருவின் தன்வசன மாத்திரத்தே வாய்க்கு நலம் வந்துருமோ? குருநாதரின் உபதேசம் இல்லாமல் எந்த சாஸ்திரமும் பயன் தராது. ஏன்னா
கடல்ல அவ்வளோ தண்ணி இருக்கு. ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தணிந்திடுமோ தென்னீர்மையா இதனை செப்பு. அதை எடுத்து அப்படியே குடிச்சா தண்ணி தாகம் நீங்கிடுமா? அப்ப சாத்திர கடலை தான் மட்டுமாக ஓதி உணர முடியாது. ஞானாசிரியருடைய அருள் மொழியினாலே தான் இந்த ஞான செல்வங்கள் எல்லாம் வந்தடையும். அதான் சொன்னாங்க குருவிழா வித்தை பால். ஏன்னா இன்னைக்கு வேற எந்த காலத்தில விட இன்னைக்கு தான் ரொம்ப சிக்கலா இருக்கு. சோசியல் மீடியா எவ்வளவோ நன்மைக்கு பயன்படுத்தலாம். ஆனால் அவங்களுக்கு தோன்றதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இது வாரியார் சாமி சொல்லுவாங்க, இறைநிலையை கண்டவர்கள் பேச்சை கேட்கணும், கண்டவன் பேச்செல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லி. இன்னைக்கு நூல்கள் எழுதுறவங்க, தத்துவத்தை சொல்றவங்க எல்லாரும் உணர்ந்தவர்களாகவே இருக்கிறாங்களா? தனை எறியும் பெருநோக்கில் உயர்ந்த மக்கள் தரணியில் ஆயிரம் ஆயிரம் ஆகும். தனையறிய முயன்றோர்கள் அறிந்த பெயர்கள் தந்துள்ள விளக்கங்கள் எண்ணிறந்த. அவங்க மட்டும்தான் எழுதியிருக்காங்களா? தனையறிய துடித்துடிப்பும் விளக்கமிலா தன்மையிலும் எழுதிய நூல் பல. அவற்றையெல்லாம் படித்து தனையறிய ஆர்வமுள்ளோர் மனம் குழம்பி தத்தளிக்கும் நிலை தெரிய வழி தவம் ஆகும். இதான் என்ன சொன்னாங்க சாமி? நிறைவடைந்த குருமூலம் நேர்முகமாய் குண்டலினி யோகம் பெறணும். இந்த குருநாதருடைய உபதேசம் இல்லாமல் எந்த சாஸ்திர கருத்துக்களும் பயனராது. இதெல்லாம் டியூஷனல் எஜுகேஷன். குருநாதர் கொடுக்கிறது தான் இன்டியூஷனா இருக்கும். ஒரு மனிதன் அறிவில் முழுமை பெற வேண்டும் என்றால் அறம் பொருள் இன்பம் வீடு, இதுதான் தமிழ் வேதம்னு சொன்னாங்க. இந்த 4 வாழ்க்கை துறைகளிலும் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அறம் பொருள் இன்பம் இதெல்லாம் அறவேதம். திருக்குறள் அறப்பொருள் வேதம் தான். பொருள் இன்பம் இது எல்லாத்தையும் உரை மூலம் விளக்கி கொள்ளலாம். ஆனால் வீடு பேறு எனும் முழுமை பேறு அறிவறிந்த ஆசானிடம் நேரடியாக பயிற்சி பெற வேண்டிய ஒன்றே. சாமிஜியுடைய வார்த்தை இதெல்லாம். இப்ப நம்மள மாதிரியே குருநாதரும் இருக்காங்க. அப்ப நம்மள மாதிரியே அவங்களுக்கும் கர்மங்கள் பற்றுமான்னு கேட்டா, இன்று பசுவின் மலமன்றே இவ்வுலகில் நின்ற மலமறைத்தும் நீங்குவது என்றால் உருவுடையான் அன்றே உருவழி பாயும் உருவருள வல்லான் உரை. இந்த பசுவின் சாணமாகிய இந்த மலத்தை வைத்துக் கொண்டுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் நீக்குகிறோம். அதுபோல குரு வடிவமாகிய மனித உருவமும் நம் பிறப்பால் வந்த உருவம் அழிந்திடுமாறு வந்து உபதேசம் செய்கிறது. இது வீடு பேரை தருகிறது, சிவ வடிவு பெற காரணமாய் இருக்கிறது. ஆகவே குரு வடிவம் சிவ வடிவமேயாம். திருமூலர் சொன்னாரு, குருவே சிவம் என்று கூறினன் நந்தி. அந்த பிரயோகம் ரொம்ப நல்லா இருக்கும். உருவுடையான் அன்றே உருவழி பாயும் உருவருள வல்லான் உரை. அந்த முதல்ல சொன்ன உருவுடையான் அன்றே ஆசிரியருடைய திருமேனி. உருவழி பாயும் இந்த பாச தொடர்பை நீக்கும். உரு அருள வல்லான் மெய்ஞானமாகிய பொருளை அருள வல்லான். இது எவ்வளவோ காலமாக வேண்டி வேண்டி படித்த விஷயங்கள். இப்ப நமக்கு இந்த கொஞ்ச நேரத்துல இப்படி ஒரு ஹிண்ட், இதெல்லாம் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிந்தனையை தூண்டுமேன்ற நோக்கத்துல தான் இது சொல்லப்படுது. குருநாதர் இல்லாமல் வாழ்வது மாலுமி இல்லாமல் கப்பலில் பயணம் செய்வதை போன்றது. இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காங்கல்ல, அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது. இதுக்கு சாமிஜி சொல்லியிருக்கிற விளக்கம், அறவாழி அந்தணன் அப்படின்னா மெய்ப்பொருளை உணர்ந்து ஒழுக்கம் கடமை ஈகை 3ம் இயல்பாக பெற்று அறக்கடலாக மிரிஞ்சும் பேரறிஞர். அவர்தான் ஞான குரு. பிற ஆழி அறத்திற்கு எதிரான பாவக்கடல், இதை நீக்கணும்னா இந்த மெய்ஞான குருவினுடைய துணை இருந்தால்தான் முடியும். குருநாதரை மனிதனாக நிறைப்பவன் ஒருபோதும் ஓய்வு பெற மாட்டான். நம்முடையது கருமேனி, குருநாதருடையது திருமேனி. குழந்தைகள் மலம் கடித்தால் பசுவின் மலமாகிய சாணம் போட்டு தூய்மை செய்வார்கள். மலத்தை மலம் கொண்டு தூய்மை செய்வதை போல நம்முடைய கருமேனியை மாற்றி நமக்கு ஞானத்தை வழங்குவது குருநாதருடைய திருமேனி. சாக்கடையில் விழுந்த குழந்தையை தாய் அங்கிருந்து தூக்க மாட்டா, சாக்கடையில் விழுந்துதான் தூக்குவா. அப்படி குருநாதர் நம்மை போலவே இந்த உலக பிரபஞ்ச பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. இதெல்லாம் வாரியார் சாமிகள் சொன்ன தத்துவங்கள். சரி, குருவின் திருவருளால் வினை தொடர்பு அடுத்தவர்களே பிறவா நிலையை அடைவார்கள். இப்ப பிறவா நிலையை அடையணும்னா என்ன வழி? கண்டத்தை கொண்டு கர்மம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற, பிறப்பு இறப்பு இல்லை என்று உந்தி பெற, கட்புலம் காண எழுந்தருளிய குருநாதரை பற்றி நின்று தம்முடைய வினை தொடர்பு அறுத்தவர்கள்
தாம் எடுத்துள்ள உடம்பின் வழிபற்று ஐம்புலன்களின் வழி செல்ல மாட்டார்கள். இத்தகையோருக்கு மேலும் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. இப்படி பிறப்பு இறப்பு இல்லாத நிலையை யார் அருள முடியும்? வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இந்த திருக்குறளுக்கு சாமிஜி எப்படி விளக்கம் சொல்லியிருக்காங்க? மெய்ப்பொருள் உணர்ந்த ஒருவர் தான் குரு, அவர் தான் வழிகாட்டி. அந்த வழிகாட்டி இல்லாம இப்ப நம்ம கைடுன்னு வச்சுக்கிறோமே, ஊர் ஊரா டிராவல் பண்றதுக்கு, இருக்கிறதுலயே பெரிய பயணம் எதுங்க? இந்த பிறவி பயணம் தான். அதான் துணையோடு அல்லது நெடுவழி போகேல். அந்த நெடுவழியாகிய இந்த வாழ்க்கை பயணத்திற்கு, பிறவி பயணத்திற்கு வழிகாட்டி யாரு? அவர் தான் வழித்துணை நாதல், மார்க்க சகாயர்னு சொல்லுவாங்க. அதான் ஆதிசங்கரர் சொல்லுவாங்க, பிராண பிரயாண பவபீதி சமாகுலஸ்ய லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம்பம். இறைவா, குருவாக வந்து என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போ. நம்ம அவர் கையை பிடிச்சா கூட விட்டுடுவோம். அந்த வழிகாட்டி நம்ம கையை பிடிச்சி போறார். அவர் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்ற உணர்ச்சி வயமான எழுச்சி நிலைகளை கடந்தவராக இருப்பாங்க. சாமி என்ன கேட்டாங்க? உங்களிடம் இருக்கிற தீய பழக்கங்களை எல்லாம் எனக்கு குரு காணிக்கையாக கொடுத்துருங்கன்னு கேட்டாங்களே. அத்தகைய மெய்ப்பொருள் உணர்ந்த குருவுக்கு வேண்டி பெறுவது ஒன்றுமே இல்லை. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் பரிசு ஒன்று உண்டேல் அதுவும் உந்தன் விருப்பன்றே. இதான் பாரதியார் சொன்னாரு. அவங்க எதையுமே கேட்க மாட்டாங்க, வேண்டியதெல்லாம் பெறுவர். வேண்டார் எதனையும் ஈண்டு புவியோர் அவரை ஈசன் என போற்றுவரே. அப்படிப்பட்ட குருவானவர் ஓரிடத்தில் இல்லாத நேரத்திலே கூட, அல்லது அவரது காலத்திற்கு பின்பும் கூட, அவர் உருவாக்கிய நெறி வருங்கால தலைமுறையினருக்கு பயன் தர இருக்கின்றது. அந்த ஞானாசிரியரது வாழ்க்கையும் நமக்கு முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது. அவரது உபதேசங்களும் நமக்கு வழிகாட்டுகின்றன. சாமிஜி எத்தனை இடத்துல சொல்றாங்க, என்னையே நீங்க முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அடி சேர்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அவற்றை ஒட்டி அவர் வாழ்வில் சென்ற பாதையிலேயே நம் வாழ்க்கை முறையை வகுத்து கொண்டோமானால் நமக்கு துன்பம் இருக்காது. இதைத்தான் சிறிது நேரம் முன்னாடி சொன்ன, நம்ம இஷ்டத்துக்கு போகக்கூடாது. பழக்கத்தின் வழியாக குருநாதர் காட்டிய அந்த வழியிலேயே சென்றோமானால் நமக்கு எந்த துன்பமும் இல்லை, பிறவி துன்பமும் இல்லை. நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும். என்றுமே துன்பம் வராது என்று வள்ளுவ பெருந்தகை உறுதிதொனிக்க கூறியுள்ளார். இவற்றையெல்லாம் தெளிவாக கற்றுணர்ந்து அதன் உட்பொருளை உற்றுணர்ந்து முற்றுணர்ந்த மாமுனிவர் நமது ஆசான் அருள் தந்தை அவர்கள் இப்படியெல்லாம் அருளி இருக்கிறார்கள். அப்போ இந்த சிவானுபவம் ஆகிய பிறப்பு இருப்பில்லாத பேரின்ப நிலை எப்படி இருக்கும்? இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுவேன், அங்கன் இருந்ததென்று உந்தி பெற, அறியும் அறிவது என்று உந்தி பெற. இதை வாய் விட்டு சொல்ல முடியுமா? சாமி சொன்னாங்களே, சொல்லாமல் விளக்கி விட்ட சொற்கடந்த பொருளே. அத தைத்திரியோபனிஷத்துல ஒரு வார்த்தை வரும், இறைவனை அடைய சிந்தித்துக் கொண்டே போனோமானா எந்த இடத்திற்கு மேல உங்களுடைய வாக்கும் மனமும் செல்லாதோ அந்த இடத்திற்கு பேரு இறைநிலை. இதான் திருவாசகத்துல மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. அங்க மனமும் அறிவாக மாறிடும், அவராகவே மாறிடும், வாக்கு செயல்படாது. அதான் மாற்றம்னா சொல்லுன்னு அர்த்தம். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. இந்த திருக்கலிற்றுப்படியார்ல எப்படி சொல்றாங்க பாருங்க, அன்று முதல் ஆரேனும் ஆளாய் உடனாகி சென்றவர்க்கும் இன்னது என சென்றதில்லை. சொல்ல முடியுமா? இன்று இதனை இவ்வாறு இருந்ததென்னு எவ்வண்ணம் சொல்லுவேன், அவ்வாறு இருந்தது அது செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாறதென உணர்வித்ததுதான். அது அவ்வாறு அறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே. இந்த தாய்மன்னர் சொல்வார், அந்த ஊமன் கனவெனவே யாருக்கு உரைக்க முடியும்னு. சரி, சிவானுபவம் பேரின்ப நிலை அதனை பெற்று இன்புறுவோருக்குத்தான் புலனாகும். சுவிட்சில கை வச்சோம், ஷாக் அடிச்சது, ஹான்னு கத்துனாங்க, எப்படி இருக்குங்க, என்ன ஆச்சுன்னாங்க, போய் கை வச்சு பாரு தெரியும். அது எப்படி சொல்ல முடியும்? பிறர்க்கு இன்னதென சொல்லால் வெளியிட்டும் உரைக்கும் தரத்தது அன்று நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலஞ்சுடரே நால்வேதத்தப்பால் நின்ற சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய் இது உன் தன்மை. திருத்தாண்டகத்துல அப்பர் சுவாமிகள் வாக்குது. இது சாமி என்ன சொன்னாங்களே, பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். எப்படி அனுபவிச்சு பாருங்க தெரியும். இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா, அதை எப்படி சொல்ல முடியும்? ஏற்படும் ஓர் இன்பம் அதை எவ்வாறு சொல்லுவேன்? சரி, கொஞ்சம் வேகமா பார்க்கலாம். இறைவனது இலக்கணம் அம்முதல்வனே குருவாக எழுந்தருளி மண்ணுயிர்களை ஆட்கொண்ட முறைமை. ஏகனும் ஆகி
அநேகனும் ஆனவன் நாதனும் ஆனான் என்று உந்தி பெற நம்மையே ஆண்டான் என்று உந்தி பெற. ஒருவனே ஆகிய இறைவன் பரம்பொருள் உயிர்களுக்கு அருட்பாலிப்பதன் பொருட்டு பலவுமாக ஆனான். ஒன்றுதான் எல்லாமாகவும் ஆனது சுத்தாத்விதம். அவனே உலகுக்கெல்லாம் தலைவனும் ஆனான். நாதன் தலைவன். இப்பொழுது நம்மை ஆண்டு கொள்வதற்காக ஆசிரியர் திருமேனி தாங்கி ஆண்டு கொண்டிருந்தான். இப்ப இறைவன் பல பலவா அந்தந்த ஊர்ல அந்தந்த பேர்ல சொல்றாங்களே, இல்ல, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு பட்டணத்தார். இறைவன் ஒருவன் தான். அதான் பல கடவுள் பல மதங்கள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமென்கள்னு திருமந்திரம் சொல்லுது. இது திருவாசகத்துல அருமையான வார்த்தை. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. சிவஞான போதத்துல 89 உதாரணம் என்பா அதுல ஒண்ணு வரும். ஒன்றென்பதுதான், ஒன்றென்றது ஒன்றே காண், ஒன்றே பதி. அது எப்படி ஓமை சொல்ல முடியும்? தனக்கு ஓமை இல்லாதான் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஏங்க, ஓமையே சொல்ல முடியாத ஒண்ண எப்படிங்க இருக்குதுன்னு நம்புறது? அதுக்கு என்ன சாட்சி? தவப்பெரும் செல்வர்களே சான்று. எதனோடும் ஓமைக்கு சொல்ல முடியாத அதற்கு ஒன்றோடும் உவமிக்கல் ஆவதும் தான் இல்லை, ஒவ்வா தவமிக்காரே இதற்கு சான்று. அந்த தவப்பெரும் செல்வராகிய நமது குருபிரான் சொல்றாங்க, ஒன்றுமிலா ஒன்றறிந்தேன் விளக்கி காட்ட ஓமை இல்லை எனினும் ஒருவாறு சொல்வேன், என்றுமே மாறாத இயற்கை இது எங்கும் நிறைவாய் உள்ளதால் சிவமாம், என்றும் நின்றும் நிலைத்தும் மற்ற தோற்றமெல்லாம் நிலைக்க விடாது இயக்குவதால் சக்தியாகும். இன்று இந்த சரீரத்தில் இரத்த ஓட்டம் இருக்கு மட்டும் நான் எறும் அறிவுமாகும். இதுதான் சான்று. அப்ப இந்த ஐம்புலன்களும் தேவையில்லையா? இருக்கு. புலன்கள் இல்லாம எப்படி வாழ்றது? பார்ப்பான் அகத்திலே பால் பசு ஐந்துண்டு மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திருவென. இந்த இறைநிலையினால் இறை உணர்வு பெற்ற நிலையிலே இந்த ஐம்புலன்களும் செம்புலன்களாக மாறி போகும். எப்படி கடல்ல கலந்த ஆற்று நீர் உப்பு நீராகி மீண்டும் அந்த ரிவர்ஸ்ல கொஞ்சம் தூரம் வர மாதிரி மாய அறிவு தரும் நம் புலன்கள் இறைவனுடன் கலக்கும் போது சிவஞானம் பெற்று தாமே மலங்களை நீக்கி தரும். அதாவது மலமாயைக்கு காரணமாகிய புலன்களே அது நீங்கவும் வழி செய்யும். ஐம்புலன்களும் செம்புலன்களாக இருக்கும். நம்ம குருபிரான் சொல்ற சான்று, அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பயன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய பழகினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அதிக விழிப்பும் விளக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது வென்றது. அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர். இப்போ இதையெல்லாம் நாம் செய்யறதுன்னு நினைக்காம நம் செயல் அற்று இந்த நான் அற்ற பின் ஈசன் தன் செயல் தானே என்று உந்தி பெற, தன்னையே தந்தான் என்று உந்தி பெற, எதையுமே நான் செய்கிறோன்ற எண்ணத்தை விட்டுட்டா போதும். முக்கியம் நம்ம தொண்டு செய்யறதா நினைச்சுக்கிறோம், தொண்டு வந்தா வினை போகும்னு. நான் செய்யறேன்ற எண்ணம் இல்லாமல் தொண்டு செய்தால் சாமி சொல்லுவாங்க, முனைப்பின்றி தொண்டு செய்வோம், தொண்டாற்றம் முனைந்து நில்லுங்கள். இப்ப நான் செய்யறேன்ற அந்த தற்முனைப்போட தொண்டு செய்தோமானால் உடலை விட்ட கருமயங்கள்ல எத்தனையோ கலந்திருக்குமே. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்போ டார்க் போர்சஸும் இருக்குமே, மாறானது. இந்த முனைப்போட செய்யும் ஆற்றல் எல்லாம் அந்த டார்க் போர்சஸை நம்ம ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி அதற்கு ஏஜென்ட்டாக மாறிவிடுவோம். அதான் நானே ஈசன் சொல் விடுத்து நற்பொருளான ஈஸ்வரனே நானுமாய் இருக்கின்றேன், நான் இனி தூயன், அந்த எண்ணத்தோடு தொண்டாற்றணும்னு சாமி சொன்னாங்க. இறைவன் எப்படிங்க? தன்னையே தந்தான். அதான துரியாதீதம். தன்னை நம்மள எடுத்துக்கிறாரு, அவரை நமக்கு கொடுக்கிறாரு. இது அற்புதமான பாட்டு. இது தந்தது உன் தன்னை. இறைவன் அவரை கொடுக்கிறாரு, அவருடைய தன்மையை உன் தன்மை மிளிரன்னு சொல்றோம். கொண்டது என் தன்னை. யார்பா புத்திசாலி? சங்கரா ஆர்கோலோ சதுரர். நாம் பெற்றது என்ன? அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். குருநாதா இறைவா, யாது நீ பெற்றது ஒன்று என்பால் தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் போது நன்முனைப்பாம் அருள் தொண்டால் பயன் காண்போர்கள் நாதடுக்க பெருமையோடு போற்றுவார்கள். நம்ம தலைக்கு ஏறவே கூடாது. உன் முனைப்பு நிலவு ஒளி ஒரு ரவியால் போல உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. இதை உணர்ந்து அடங்கிடுவோம். மனம் அடங்கினா இதை உணர்ந்துருவோம். என் ஒளியே சிறந்தது,
இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும். இதுல உணர்வதற்கு என்ன வழி? விமலர்க்கு இடம் ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று மீதானத்தே செல்க உந்தி பெற, விமலர்க்கு இடம் அது என்று உந்தி பெற. இறைவனுடைய இடம் என்ன சொல்றாங்க? மேலை பெருவழி. இதுதான் திருமந்திரத்துல இந்த ஆதார சக்கரங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது சாமி சொல்ற விளக்கம் என்ன? சிவயோகம்னா முற்றறிவு, சுத்த வெளி, மூல ஆற்றல். முதற் பொருளாய் இருந்த சிவம் உயிர்களோடே பற்றறிவாய், தேவை பழக்கம் சூழ்ந்த பலநிலைகேற்ப 5 புலன் மூலம் கற்றறிவாய், விரைவு பருமன் தூலம் காலம் என்ற கணக்குகளாய் எல்லை கற்றி சிற்றறிவாய் இறங்கு திருவிளையாற்றை தன் சிந்தனையால் உணர் இன்பம் சிவயோகம். அப்ப இந்த சிவயோக நெறியினை அறிவுறுத்திய நம்ம குருநாதருடைய பெருமை என்ன? மூளை இருந்தாரை, எங்கேயோ இருந்தோம், முற்றத்தில் விட்டவர், சால பெரியர் என்று உந்தி பெற, தவத்தின் தலைவர் என்று உந்தி பெற. எங்கேயோ இருந்த நம்மள இன்னைக்கு மன்றத்துல, அறிவு திருக்கோயில்ல இதையெல்லாம் பயிற்சியாக செய்து போதிக்கிற அளவுக்கு வச்சிருக்காங்களே, அப்படி எடுத்துக்கலாம். தத்துவ நுணுக்கம் என்னன்னா, மூளைன்னா மூலாதாரம், மூளை இருந்தாரை முற்றத்தே விட்டவர், சால பெரியர். அவர் யாரு? அவர்தான் தவத்தின் தலைவர். சந்திர பூமிக்குள் தன் இரு புருவத்திடை கந்த மலரில் 2 இதழ் கண்ணியும் பந்தம் இல்லாத பளிங்கின் உருவினர் பந்தம் அறுத்த பரமகுரு பற்று. பற்றுக பற்றற்றான் பற்றை. அதாவது இறைநிலையை உணர்ந்து முழுமை பெற வேண்டுமானால் அறிவின் முழுமை பெற்று பற்று நீங்கிய ஒரு வழிகாட்டியாகிய ஞான குருவின் துணை வேண்டும். முழுமை பெற்று தன் பொருள் பற்று நீங்கி இறை உணர்வு பெற்று வெற்றி அடையும் வரை அந்த பற்றை நீங்காமல் நிற்க வேண்டும். இது எப்படி கொடுத்தாங்க தீட்சை? கிடந்த கிளவியை, மூலாதாரத்திலே தூங்கிக் கொண்டிருந்த குண்டலினி சக்தியை கிள்ளி எழுப்பி உடந்தை உடனே நின்று உந்தி பெற. அங்க என்ன தெரிஞ்சது? ஆத்ம தரிசனம், உன்னையே கண்டதென்று உந்தி பெற. அது எப்படி இருக்கும்? அது இரவு பகலில்லா இன்ப வெளியூடே விரவி விரவி நின்று உந்தி பெற, விரைய விரைய நின்று உந்தி பெற. விரவுதல்னா கலந்து ஒன்றாதல். விரவி விரவி, விரைய விரைய, அறியாமையாகிய நினைப்பு மறுப்பற மீண்டும் விரைந்து கூடணும். இதான சாமி சொல்றாங்க. இறைநிலையோட எண்ணத்தை கலக்க விட்டு இது எப்படி சொல்றாங்க? உறைந்து உறைந்து பழகி கொள்ள. துரியாதீதத்துல எத்தனை இடத்துல சொல்றாங்க சாமி? விரவி விரவி, விரைய விரைய. கள்ளம் கள்ளரோடு இல்லம் உடையார் கலந்திரீர். அவர் யாரு? உள்ளம் கவர் கள்வர். அவரோடு இந்த உடம்பாகிய இல்லம் உடையவர் கலந்து போனா வெள்ள வெளியாம் என்று உந்தி பெற, அவர்களுக்கு வீடும் எளிதாம் என்று உந்தி பெற. 8 குணங்கள் என் குணத்தான்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த என் குணத்தான் தாளை மறவாதவர் 8 கொண்டார் தமை தொட்டு நின்றார் விட்டார் உலகம் என்று உந்தி பெற, வீடே வீடாகும் என்று உந்தி பெற. என் குணத்தான் ஆகிய கடவுளை எப்பொழுதும் இறை சிந்தனை இறை ஞானத்திலேயே இருப்பவங்க உலகப்பற்றை விட்டவர்கள். அப்படி உலகப்பற்றை விடுவதே வீடு. இதற்கு நம்ம குருபிரான் என்ன சொல்றாங்க? அப்படி அடையவில்லையானால் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. ஞானாசிரியருடைய பெருமை என்ன? இந்த 8 நற்குணங்களையும் பெற்றவர் தான் ஞானாசிரியர். இது இறை தத்துவம். தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை, இதெல்லாம் சொல்றாங்க. இதுக்கு சாமி என்ன சொல்றாங்க? தன்வயத்தனாதல் புலனடக்கம், நோயின்மை, இயற்கையோடு இணைந்தாற்றும் அறிவு, இறைநிலை உணர்ந்த விழிப்பு, பற்றற்ற நிலை, அன்பு, பலகலை அறிந்தோன் பேரின்பம். இப்படி இந்த 8 குணங்களையும் அறநெறியும் இறை உணர்வும் பழகி கொடுக்க வல்ல ஞானாசிரியரை துணை கொள்ளவில்லை என்றால் இந்திரியங்களும் அவற்றால் ஆடும் செயல்களும் பயனாகாது. அப்ப சித்தத்தை சிவன்பாலே வைத்தவர்க்கு உள்ளும் புறம்பும் நினைப்பவரின் உள்ளே மொள்ள அமுதாம் என்று உந்தி பெற, முளையாது பந்தம் என்று உந்தி பெற. இப்படி இறைநிலையை உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் அவற்றை அடிந்து சித்தத்தை சிவன்பாலே உள்ளேயே அறியாதவர்களுக்கு காயத்துள் மெய்ஞான கல்லுண்ண மாட்டாதே மாயக்கல் உண்டார். வேறு வழிகளில் போனால் அவர்கள் வரட்டு பசுக்களே, பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே, கள்ள மலமுடை கல்வி இல்லாரே. சிந்தையினுள்ளும் என் சென்னையிலுள்ளும் சேர வந்தவர் வாழ்க என்று உந்தி பெற, மடவாள் உடனே என்று உந்தி பெற. இந்த உயர்ந்த முழுமையான எளிமையான யோக வாழ்க்கை நெறியைத்தான் நம் ஆசான் அருள் தந்தை அவர்கள் மனவளக்கலையாக நமக்கு அருளியுள்ளார்கள். இதனை குருபிரான் காட்டிய வழியிலேயே பின்பற்றி ஒருமையுடன் வாழ்வோம். எல்லாரும்
எல்லாமும் பெற்று இன்புற்று இருக்க எங்கும் நிறைந்த இறையருளை வான்றி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்கின்றோம். குற்றம் புரிதல் எனக்கியல்பே, குணமாக் கொள்ளல் உமக்கியல்பே. சிற்றம்பளவா இனிச்சிறியேன், செப்பும் முகமன் யாதுளது. தெற்றென்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து, அச்சன் துயர் தீர்த்தே, இற்றை பொழுதே அருட்ஜோதி. ஈக தருணம் இதுவாமே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்பொழுது ஐயாவோட கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். முதலாவதாக அருள்நிதி இந்திராணி அவர்கள். வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசலாங்க. ஐயா சௌமித்திரன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. மெய்கண்ட சாத்திரம் நாங்கள்லாம் கேள்வியே படாத ஒரு தலைப்பு. என்னை போன்றவர்களுக்கெல்லாம் புதுமையா இருக்கு. ரொம்ப இத நீங்க சாமிஜியோட கருத்துக்களோட இணைத்து நீங்க விரிவா சொன்னது ரொம்ப அருமையெல்லாம் அருமை ஐயா. இன்னொன்று, சாமிஜி கருத்துக்களை எல்லாம் எளிமையா வடிச்சு கொடுத்துட்டாருங்க ஐயா. நாங்கெல்லாம் எளிதா புரிந்து கொள்வதற்கு இந்த நீதிகளும் நெறிமுறைகளும் அதிகமா வெளியில பரவாததற்கு காரணம் இது சாமிஜியினுடைய கோட்பாடுல ஒன்று அப்படின்னு உணர்ந்து கொள்ள முடியாததற்கு காரணம் பெரும்பாலானவர்களுக்கு இந்த உபனிஷத்துக்களும் சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் வேதங்களும் தெரியாமல் மறைக்கப்பட்டதோ அல்லது மறுக்கப்பட்ட காரணத்தினால்தான் இருக்கணும் ஐயா. இல்லைன்னா இந்த நிச்சயமா இவ்வளவு எளிமையா நம்ம ஐயா கொடுத்த இத ஏகோபித்த முறையில எல்லாரும் ஏற்றுக்கொண்டு நிறைய வந்து சேர்ந்து இன்னும் நிறைய இருக்கணும். இன்னும் கிளாரிபிகேஷன்ல இருக்காங்க. அது ஏன் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க. அவங்க புரிஞ்சுதான் சொன்னாங்க. சிந்தித்து பாருன்னு சொன்னாங்க. ஆனா சிந்திக்கவே தேவையில்லாத கருத்துக்களை அவங்க சொன்னாங்கிறத நாம எப்ப உணர்றோமோ அப்பதான் ஏன் இந்த வேதாத்திரியம் முழுமையாக நிறைவடையும் நான் நினைக்கிறேன் ஐயா. ரொம்ப அருமை. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப ரொம்ப அருமை ஐயா. இதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் எல்லாம் வல்ல இறையர்களும் ஒருவரும் துணை புரியட்டும் ஐயா. நீங்க பேசுனதையே திரும்ப நான் சொல்றதுல அர்த்தம் இல்லை. உங்களுடைய பேச்சு ரொம்ப உள்வாங்க முடிஞ்சது, புரிந்து கொள்ள முடிஞ்சது. பெரிய விஷயம் இல்லை இது அப்படிங்கிற முறையில உணர்ந்து கொண்டு, ஆனா நம்ம சாமிஜி சொன்னதெல்லாம் பெரிய 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 விஷயம். பெரிய ரொம்ப பெருச ரொம்ப சிறுசா சுருக்கி கொடுத்து வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நேரம் எடுத்துக்கல, கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் திக்கிறதுனால நான் டைம் கூட எடுத்துக்கிட்டேன். நன்றி ஐயா, மிக்க நன்றி. என்னுடைய இறுதி காலத்துல எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கேன். எல்லாமே அவர் அருள்தான் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்க்கை வாழ்க்கை. ஆமா ஐயா. சௌமித்திரன் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ராஜாராமன், சென்னை பழம் நகர்ந்து பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. வாழ்க வளமுடன். குரு ஐயா ரொம்ப வணக்கம். அருமையான கருத்துக்கள், குருவருள் வழக்கம் வழக்கம் எல்லாத்தையும் ஒட்டி நிறைய நீங்க பேசினதுல மேற்கோள் அதிகமா இருந்தது. திருக்கலற்றிப்படியாறு, அப்புறம் திருமந்திரம், திருக்குறள், மகரிஷி கவிதைகள் நிறைய கோட் பண்ணி காட்டினீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு உங்க இதுல ரொம்ப பிடிச்சது ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க. நீங்க குழந்தை சாக்கடையில விழுந்தாலும் கூட இந்த அம்மா சாக்கடையில விழுந்தா குழந்தை எடுப்பாங்கிறது ரொம்ப நெஞ்ச தொட்ட ஒரு வாக்கியமா இருந்தது. அவ்வளவு அந்த பிணைப்புங்கிறத அதிகமா காட்டுறது. எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்க சொன்னீங்க ஒரு இடத்துல பழக்கத்திற்கும் கூர்ந்த விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருப்பவன் மனிதன் சொன்னீங்க. சரிங்க. இதுல என்ன எனக்கு சந்தேகம்னா, விளக்கம் சொன்னாலே போறாத, ஏன் கூர்ந்த விளக்கம் சொன்னீங்க? என்ன விளக்கம் அது? சாமிஜியோட வார்த்தைங்க.
அதுக்கு இணைய அது பொருள் அதுக்கு. சாமிஜியோட வார்த்தைங்கய்யா. சாமிஜி சொன்னது இப்போ நம்ம அறிவுன்னு சொல்றோம், மெய்யறிவுன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆமா ஆமா. இப்ப விளக்கம் சாமி சொல்லிருக்கிறது சாதாரண விளக்கமா? அது ஒரு இடைச்சொல் தேவைப்படுது இல்லைங்களா? அதை தூக்கி கொடுக்கறதுக்கு கூர்ந்த விளக்கம், ஓ மெய்ஞானம், ம் அப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க சாமி. இப்ப ஓ சாதாரணமா யாரோ சொல்ற மாதிரி சொல்லுக்கு சொல் பொருளா சொல்லிட்டு இருக்காங்க சாமி. இல்ல மகிழ்ச்சி சொன்னது இப்போ முன்னாடி அம்மா சொன்னாங்க இல்லைங்களா? அந்த காலத்துல அவ்வளவு இருந்தது. அந்த காலத்துல இப்படி விளக்கமா சொன்னா விளங்கிக்கிற அளவுக்கு மக்களுக்கு அறிவு வளர்ச்சி இருந்ததா? அவங்க இல்ல விளங்கிக்கிறவங்க எடுத்து சொல்ற அளவுக்கு சாமி சொல்றாங்கல்ல, முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றும் உணர்ந்தாருங்க. மொழிவதற்கு ஓமை கிடையாது. இந்த நாள் விஞ்ஞானம் வளர்ந்தது, அவ்வளவு அழகாக நம்மால சொல்ல முடியறது. சரி அதனால அந்த மகான்கள் வார்த்தைகள்லாங்கய்யா இந்த கூட இருக்கிற அந்த சொற்களையோ உரிச்சொற்களையோ இடைச்சொற்களையோ வச்செல்லாம் நினைக்க வேண்டாம். தத்துவத்தை விளங்கிக்கிட்டா சரிங்க. ஓ இப்போ ஓகே பெரியவங்க ரொம்ப பெரியவங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா? பெரியவங்கன்னாவே பெரியவங்க தான். அப்படி சாமி எழுதியிருக்கிற பாட்டு அது, பழக்கத்திற்கும் கூர்ந்த விளக்கத்திற்கும். ஓகே 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 சரிங்க. நன்றிங்க. நன்றி. நன்றியா, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. வாழ்க்கை. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா கிருபாநிதி வாழ்க வளமுடன். அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களை பார்த்தா எனக்கு ஐயா விட கிருபானந்த வாரியார் ஞாபகம் தான் ரொம்ப வரும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப நீங்க நிறைய ஒவ்வொரு வரிக்கும் அந்த உந்தி பற போட்டீங்கல்ல, எல்லா பாடலுக்குமே இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் இந்தி பற, அதோடைய அந்த உந்தி பறங்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல விளக்கம் தெரியல. நிறைய கேட்டிருக்கையா? ஆனா அது வந்துமா பெண்கள் விளையாடுற விளையாட்டுமா அந்த காலத்துல. உந்தி பற, உந்தி உந்தி உந்தினா எழும்புதல்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா, உந்தினா எழும்புதல், தீனா வேற, பறக்கிறதுனா பற. அது வந்து நீங்க தத்துவார்த்தமா பார்க்கணும்னு இல்ல, ரெண்டு பெண்கள் விளையாடுற மாதிரி விளையாட்டு இல்ல. உந்தி பற, உந்தி பற அப்படின்ற இப்ப கொக்கு பரபர கோழி இந்த விளையாட்டு அந்த காலத்துல உந்தி பறன்னு சொல்லி, இதே மாதிரி உந்தி பறன்றது திருவாசகத்துல ஒண்ணு இருக்கு, திருவுந்தியார் அப்படின்னு. திருவாசகத்துல இதே தலைப்புல ஒண்ணு இருக்கு, உந்தி பற உந்தி பற. முதல் 2 வரி வந்து சாமி பாடுற மாதிரியும், அடுத்த 2 வரி வாயில்லாத ஊமை பெண் பேச்சு வந்து பாடுற மாதிரியும் அது இருக்கும். இது தத்துவத்துல இந்த உந்தி பற பெண்கள் பாடுற மாதிரி இது பாடியிருக்காங்க, திரு உந்தின்னு. அது சிறப்பு கழுதி உந்தியார் அப்படின்னு அந்த பேர் வச்சிருக்காங்க. இந்த நூல்களில் எல்லாம் எவ்வளவோ கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குமா. இதையெல்லாம் சாமிஜி நமக்கு வாழ்க்கை முறையா பயிற்சியா கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம சும்மா இருந்தோம்னா கண்டதையும் படிக்கிறோமே, அட்லீஸ்ட் இந்த ஞான நூல்கள் இதுதான் வந்து இப்படி பயிற்சியா வந்திருக்கு. நம்ம பெரியவங்க எல்லாம் ரொம்ப முட்டாளுங்கன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா? கண்டிப்பா. நம்ம வேற எங்க இருக்கு? ஐயா நீங்க இவ்வளவு ரொம்ப அருமையா பேசுறீங்கன்னா அந்த பெரியவர்கள் தான் காரணம். இப்ப பாருங்க எவ்வளவுடைய அது மாதிரியா. இப்ப உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் ஒரு தரத்துல தெளிவடைறதுக்கு எனக்கெல்லாம் ஞானம் கிடையாது. இன்னும் 2 தடவை கேட்பேன் யூடியூப்ல, அப்பதான் புரியும். ஆனா ஒண்ணு மட்டும் கேக்குறீங்க, பரவச நிலையில் நில் அப்படின்னு சொன்னீங்க. பரவசம் நிலைத்து நில். அந்த பரவசம்ங்கிறது நம்மளுடைய ஸ்பீச்ல பரவசம் அடையாத அமைதியாரு அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கு. அது அந்த பரவசம்ங்கிறது ஒரு தன்மையை குறிக்கிறீங்களா இல்ல இறைநிலையின் தன்மையா? அது பரவசம்னா என்னம்மா? ரொம்ப பூரிப்பு தானம்மா பரவசமா இருக்காங்கன்ட்டு. அது எப்ப அடைய முடியும்? பரவசம், இறைநிலையின் பரத்தின் வசம் நீங்க நிலைத்து நின்றால் பரவசம், பேரின்பம். அது சாமிஜி எழுதின பாட்டு, அது பரவசம் நிலைத்து நெல். ரொம்ப அருமையா. நம்ம சாதாரணமா பேசுற வார்த்தைகள்லயே எவ்வளவோ தத்துவ சொற்கள் இருக்குமா. நம்ம இன்னும் எல்லாத்தையும் நிதானமா விழிப்போட அவேர்னஸ் இருந்தா போதுமா, எல்லாமே கத்துக்கலாம். யார் வந்தாலும் அவங்க பேசுற வார்த்தையிலே நமக்கு ஞானம் வரும். ஒரு சொல் போதும். அப்புறம் இன்னொன்னையா சந்தேகமா கேட்கல, இது எனக்கு சொல்லுங்கம்மா. எந்த வடிவில் யாரை வணங்கினாலுமே நீ அறிவாக நினைத்து வணங்கு. ஆமா, சாமி அப்படிதான் சொல்றாரு. ஆமா, அறிவே தெய்வம்னு சொல்றாங்க, அது புரியுது. ஆனா எந்த வடிவில் நீ யாரை வணங்கினாலும் அறிவாகவே நினைத்து வணங்கு அப்படிங்கறது மாதிரி நீங்க சொன்னீங்க. அதோட எந்த இப்போ உருவம்னு சொல்றோம். இப்ப ஆஞ்சநேயரு, முருகரு எல்லாத்துக்கும் ஒரு உருவம் வச்சிருக்கோம். இந்த சாமி வந்து நாம வந்து இப்படி மனவளக்கலையில உணர்ந்திருக்கிறோன்றதுனால பிறர் செய்யறதை இகழ வேண்டாம். அவன் இறைவனை போய் அந்த உருவத்திலேயே வணங்கினாலும் அவனுடைய அறிவைத்தான் வணங்குகிறான். அதான உருவம்.
உருவம், குணம் இதெல்லாம் வைத்து தானங்களே வரையலாம். சிலை வடிவம் அந்த சம்பத்துக்களை பெறுவதற்கு தானுங்களே. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ அருவமா இருப்பதுதான் உருவமா வந்தது. உருவத்துல இறைவன் இல்லைன்னு சொல்ல வேண்டியதில்லை. இப்ப நம்ம ஏன்னா உருவத்துல தான் இருக்கோம். உள்ள யார் இருக்கிறது? உயிருக்கு உயிராய் அவர் தான் இருக்காரு. இதுல அடிப்படை என்னன்னா, நம்ம படிச்சிட்டு இருக்கோம். நீங்கெல்லாம் பெரியவங்க அப்படி சொல்லல, நம்ம படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். அவர் அடைந்த நிலையை அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேதங்கள் தெரியாது. நம்ம ஒரு குருகுலத்துல இருக்கிறதுனாலயே இன்னொரு குருகுலத்தையும் இன்னொரு சிஸ்டத்தையும் இகழ வேண்டாம். அது நம்ம குருகுலத்துக்கு தான் இழுக்கு. கண்டிப்பா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இன்னும் ஒன்னே இப்ப நீங்களும் இந்த நிலையில அவர் எல்லா சுவாமிகளையும் எல்லா நூல்களையும் படிச்சு இந்த நிலையில இப்ப உங்களை பார்த்தா எனக்கு ஒரு ஆசிரியர் பேசுறத காட்டி யாரோ ஒரு தெய்வம் அப்படி அந்த அளவுக்கு அந்த உங்களுடைய தமிழ் அதுக்கு காரணம், உங்களுடைய பாட்டு அப்படி சொல்றது. இப்ப அதே மாதிரி சவுந்தரையா பார்த்தா அந்த இந்த மாதிரி முத்திரைகள் அந்த மாதிரி தோணும் ஒண்ணு. இப்ப இந்த நிலையில எல்லாரும் வர முடியுமா அப்படிங்கிற உங்க பேச்சுல எனக்கு தோணுது. இப்படி ஒரு நிலை இன்னும் 4 பேர் கிடைக்கணுமே, இன்னும் 10 பேர் இது மாதிரி வரணுமே, படிக்கணுமே அப்படிங்கிற ஒரு நிலை ஏன் சந்தேகத்தோட வருது? ஏன் இன்னைக்கு உள்ள காலகட்டமா இல்ல என்னன்னு தெரியலையா? அப்படி உங்க மாதிரி ஒரு ஊருக்கு ஒருத்தலாவது இருந்தாலே அந்த தமிழும் வளரும், இந்த எல்லாம் தெரியும். அது மாதிரி எனக்கு தோணுது. ஐயா நன்றி ஐயா, வாழ்க வளம். நம்மள மாதிரின்னு இல்லம்மா, நமக்கு ஒன்றும் தெரியாது. சின்ன பையன், அந்த மேபி அப்பா அம்மா அவங்களுடைய ஜீனு, குருநாதர்கள் ஆசீர்வாதம், அவ்வளவுதான். எனக்கு வெளி உலகமே தெரியாது. எனக்கு காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு வெளி உலகமே தெரியாது. எனக்கு டீனேஜ் முழுக்க சாமி கூட தான் இருந்தோம். அது பேசுறது எது சொன்னாலும் அவங்க உதாரணம் தான் வரும். நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்றதெல்லாம் சும்மா, இதெல்லாம் 7வது 8வதுக்கு முன்னாடி படிச்ச விஷயங்கள் தான் இதெல்லாம். அதுவும் அப்பாக்காக படிச்சது. எனக்குன்னு ஒண்ணும் இல்லம்மா. அது நம்ம நீங்க அவரை நினைச்சா வருமா? அவரை நினைச்சீங்கன்னா, குருநாதரை எவர் ஒருவர் குருவை நினைத்து ஒழுகினாலும் பயன் கருதி ஒண்ணும் இல்லை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அந்த பாட்டு ஒண்ணு போதுமா? தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தாமே. ஆமாமா ஆமாமா. நீங்க இது பேசிட்டு அப்புறமா எதனா புஸ்தகம் எடுத்து படிச்சு பாருங்க, அந்த புஸ்தகத்துல இருக்கும் அந்த செய்திகள். இது வெறுமனே சொல்லிட்டு போனா கேட்கறவங்களுக்கு ஒன்னும் இதா இருக்குமேன்றதுனால ஒரு பவர் பாயிண்டா டைப் பண்ணது. ஆனாலும் பவர் பாயிண்ட்ல டைப் பண்ணது சொல்லும் போது வராது. அப்ப வேற ஒண்ணுதான் வரும். கொஞ்சம் சிரமம் தான் அது. எல்லாருமே இந்த நிலையை அடையணும் தானே, மகான்கள் அடைந்த நிலை எல்லாருக்கும் அடையணும் தானே அவங்க பாடுபடுறாங்க. நம்மெல்லாம் ஒரு துளிமா, ஒரு துளி கூட கிடையாது. நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி சொல்லல, எங்களுக்கு இப்ப கிடைக்கிற ஒரு நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. அதாவது எனக்கு 2 கேள்விங்க ஐயா. இது உடலை எல்லையா கொண்டு கோடான கோடி உயிர் துகள்கள் சுழன்றோடிக்கிட்டு இருக்கு. சுழன்றோடிக்கிட்டு இருக்கிற உயிர் துகள்கள் ஒரு இறை துகள்கள் தூக்கி வீசப்படுது இல்லைங்களா? நான் சொல்றேன் கரெக்டானு சொல்லுங்க. இறை துகள்கள் தூக்கி வீசப்படுது. தூக்கி வீசப்படுற இறை துகள்களுக்கு இந்த உயிர் துகளுக்கு ஒரு சுத்தவெளி இருக்கிற மாதிரி இறை துகளுக்கும் சுத்தவெளி இருக்குமா? அது வெறும் அலைதானுங்களாங்க ஐயா? எல்லாமே சுத்த வெளிதாம்மா. சுத்த வெளி இயங்குனா இறை துகள். சரிங்களா? சுத்த வெளி இயங்காம இருக்கு. அதுல ஒரு இயக்கம் வரும்போது அதை இறை துகள்னு சொல்றோம். ஒவ்வொன்றுக்கும் மத்தியில ஒரு ஆமா ஆமா. எந்த பொருள் சுழன்றாலும் மையத்திலே சுழலாத ஒரு பகுதி இருக்கும். புரியுதுங்க. சரிங்களா? அப்ப இறை துகள் சுத்துதுன்னா அதுக்கு மையத்துல என்ன இருக்கும்? இறைவெளி தான் இருக்கும். அந்த துகள்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து இப்ப நீங்க அடிப்படைய பிரம்மஞானத்தின் அடிப்படை மாதிரி இறைவெளி தன்னிருக்கத்தால் இறை துகளாக மாறுது. ஆமா, இறை துகள் ஒன்னொன்னும் தன்னைத்தானே சுழன்று கொண்டுதான் இருக்கும். தன்னைத்தானே சுழன்றால் அதிலிருந்து காந்த அலை வந்து கொண்டுதான் இருக்கும். விளக்காற்றல், ஈர்ப்பு ஆற்றல் ரெண்டும் இணைந்து. ஆமா, இதற்கு நிலை காந்தம், தூய காந்தம்னு பேரு. இது தோற்ற பொருளாக மாறாத காந்தம், அன்மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிசம். இறைவெளி எங்கே எங்கே இருக்கிறதோ அங்கே எல்லாம் இறை துகள் இருக்கும். இறை துகள் இருக்கிறோம்னா இறை துகள் தான் காந்தம். இப்ப பாருங்க, இறைவெளி அதிலிருந்து தான் இறை துகள் வந்தது. இறை துகள் தான் காந்தமா இருக்கிறது நம்ம அனுமானத்தினால் உணர்றோமே தவிர இறைவெளியோ இறை துகளையோ காந்தத்தையோ இல்லாத இடமோ பொருளோ துகளோ இயக்கமோ இல்லை.
இதத்தான் இப்ப நம்ம பதி பசு பாசம்னு சொன்னோம். இது வேற அது வேற இல்ல, பேர் தான் வேற. அப்ப அந்த இறை துகள்களை எல்லாம் சுத்தவெளி சூழ்ந்து அழுத்தும் போது ஒரு தொகுப்பு இயக்கங்களாக, ஒரு கூட்டு இயக்கங்களாக நடைபெறுது. சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல், அதுதான் இறைத்துகளின் தொகுப்பு விண்ணு. சுத்தவெளி, 2 இறைத்துகளுக்கு மத்தியிலையும் சுத்தவெளி இருக்கு, அதுக்கு மத்தியிலும் இருக்கு, விண்ணுக்கு மத்தியிலும் இருக்கு. இப்ப நம்ம வீட்டுல இருக்கோமா, வீட்டுல வந்து வீடு கட்டி இருக்கோம் இல்லைங்களா? வீடு கட்டணும்னா எதை கட்டணும்? செவுரு தானே கட்டணும். ஆமா, கட்டி இருக்கிற வீட்டுல கட்டாத இடத்துல இருக்கிறோமா, கட்ட இடத்துல இருக்கணுமா? கட்டாத இடத்துல தான் இருக்கிறோம். இப்ப நம்ம எங்க கட்டணும்? சுத்தவெளி யாருமே உருவாக்க முடியாது, அது இடம், அது இல்லாத இடமே இல்லை. அதுதான் சிவம்னு சொன்னாங்க. எங்கும் சிவம், எல்லாயிரமே இல்லை. வியாபகம்னா விஷ்ணு, எங்கும் எல்லாம் நிறைவி இருக்கிறது. நீங்க தவம் பண்ணீங்கன்னா நல்லாவே புரியுமா? இத படிச்சு தெரிஞ்சுக்கிறதை விட மன இலைச்சல் மார்கழி 30 நாள் மௌனத்துலதான் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா எனக்கு வந்து இந்த ஒரு டவுட் கொஞ்சம் இருந்ததுங்க ஐயா. கேளுங்க. இது துரியாதீத தவத்துல பெரியக்க காலத்துல இது எனக்கு சுத்த வெளிதான் புலப்படுதுங்க ஐயா. பெரியக்க காலத்திலயும் அதிகமா எனக்கு எது பார்த்தாலும் சுத்த வெளி நம்ம இப்ப சொன்னோம் இல்லைங்களாமா, அது இயக்கம் இல்லாத நிலையை பார்க்கலாம். இன்னும் ஆழ்ந்து போங்க, உங்களுக்கு எல்லாமே உள்ளேயே தெரியும். வெளியில சொல்லி விளக்குறதுன்றது வராது. நீங்க ஒன்றி இன்னும் அறிவை பழக்கணும். இன்னும் கொஞ்சம் நம்ம பழக்கிறோன்ற நினைப்பே இல்லாம வரும். கடல்மடை திறந்த மாதிரி இருந்ததுங்க ஐயா. உங்கள் பேச்சு நல்லா இருந்ததுங்க ஐயா. வாழ்வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரீஷ் சுந்தர வடிவேல். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்களுக்கு அன்பிட் கொடுத்துருக்கு பாருங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. இப்ப இந்த ஒன்றை குலம் ஒருவனே தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க ஐயா, அது வந்து அது வந்து நம்ம அது எப்படி எல்லாரும் ஏத்துப்பாங்களாங்க ஐயா? ஏன்னா இப்போ என்னோட முஸ்லிம் நண்பர்கள் இருக்காருங்க, அவங்க இல்ல மத்த அவங்க அந்த மாதிரினா நம்ம ஏத்துக்கிட்டாலும் அவங்க அந்த மாதிரி ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல மத்த கம்யூனிட்டி நான் சொல்றது கிறிஸ்டியன்ஸ்லயே ஏத்துக்கிறதுக்காக நம்ம மாத்தி பேச முடியாது. உண்மை ஒண்ணுதானுங்களே. இப்ப நீங்க இப்ப நம்ம மனவளக்கலைய நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறீங்களா? இப்ப முஸ்லிம் அன்பர்கள்னா இப்ப நாம யாரு? இப்ப நம்ம சைவர்கள், வைணவர்கள், இந்துக்கள், நம்ம சொல்ற தத்துவம் நமக்கு முழுசா தெரியுமா? சிக்கல் என்னன்னாங்கய்யா, இதை முழுமையா புரிந்து கொண்டு, இப்ப குரான் அவங்க இஸ்லாமியர்கள்னு சொல்றாங்க, அதை முழுமையா படிச்சு அதனுடைய உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டு, பைபிள்ல சொல்லுகிற உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டால் எல்லாம் ஒண்ணுதான். இதான் சாமிஜி சொன்னாங்க. புத்தர் என்ற பெரியாரும், இயேசுநாதர், பொதுநோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் என்ற உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ், இத்தனை பேரும் உலக மக்கள் நன்மைக்கு எடுத்து சொன்ன கருத்துக்கள் ஒரே கருத்தா இருக்க காணும். நீங்க பேர் தாங்கய்யா வேற. அவங்க என்ன சொல்றாங்க? அளவற்ற அருளாளலும் நிகரற்ற அன்புடலையாலும் ஆகிய அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இதைத்தானே நம்ம சொல்றோம். இறைவனுக்கு என்ன பேர்? அறவற்ற அருளாளன். நீங்க ஒருத்தரை ஒத்துக்க வைக்கணும்லாம் ஒன்னும் அவசியம் இல்லை. ஒண்ணுதான் விஷயம், ஒண்ணுதாங்க. நீங்க இன்னொருத்தர் ஒத்துக்க வைக்கணும் ட்ரை பண்ண, உங்களுக்கு புரியுதா? நீங்க ஃபாலோ பண்ணுங்க, யாரையும் பகைக்காதீங்க, வாழ்க வளமுடன் சொல்லுங்க. அவங்க அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி செய்யறாங்க, நம்ம நமக்கு புரிஞ்ச மாதிரி செய்யறோம். இதுதான் அது, அதுதான் இது. சரிங்க. நீங்க அந்த தத்துவ அந்த கதைகள்லயே கேட்டீங்கன்னா கூடங்க ஆப்ரஹாம்னு சொல்லுவாங்க, இப்ராஹிம்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ நம்ம சைவத்துல வந்து பிள்ளை கறி சமைத்தார்கள், சிறுத்தொண்ட நாயனார்னு சொல்றோம். நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் அதே மாதிரி இறைவன் கேட்டான்னு சொல்லி பிள்ளையை வெட்ட ட்ரை பண்றாங்க. அந்த கத்தி வந்து வெட்டல, குழந்தைய அறுக்கல, பாறை மேல போட்டா பாறை வெட்டுது. நம்ம இன்னும் முழுமையா எல்லாத்தையும் படிச்சோம்னா உட்கருத்து ஒண்ணுதாங்க. ரொம்ப சிறப்பான பதில் ஐயா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் சபரீஷ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. அடுத்ததாக நிர்மலா அவர்கள். வாழ்க வளமுடன். அன்பில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு சௌமித்ரன் ஐயா, நீங்க உங்களோட ஸ்பீச் எல்லாமே ஒரு பிளஸ்ஸிங் ஐயா. இன்னைக்கு உங்களோட எல்லா
பாடல்களும் அதோட விளக்க உரைகள் எல்லாமே புதுசுங்கய்யா. இதுக்கு முன்னாடி இதை நான் கேட்டதில்ல. இன்னைக்கு எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட்டா வச்சிருக்கேன். எல்லாத்தையும் எழுதி இன்னும் நிறைய இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா எல்லாமே. நீங்க இது ஒரு இன்று விட்டு விடுவதை விட்டேனா கற்றுக்கொண்டதை கற்றேனா அப்படின்னு சொன்னீங்கய்யா. அது எப்படி இன்னையோட நம் டெய்லி இதை எப்படி எடுத்துக்கிறதுங்கய்யா? நம்ம கிட்ட தேவையில்லாத விட்டுற வேண்டியதானம்மா. தேவையில்லாததுன்னு தெரிஞ்சா விட்டுடலாம். ஒருத்தரை புறம் பேசுறது, நம்மை நாம தாழ்த்திக்கிறது, நம்மை நம்ம உயர்த்திக்கிறது, நாம் நினைச்சு ஒண்ணு செய்ய முடியுமா? நான் டூயர்ஷிப்னு சொல்லுவாங்க. கெட்டதை செய்யக்கூடாது, நல்லதை நான் செய்யறேன்ற நினைப்பு இல்லாம செய்யணும். இன்னைக்கு வாழ்க்கை இருக்கு, கடந்த காலம் போச்சு, வருங்காலம் தெரியாது. இதான் லாவோட்ஸி சொல்லுவாங்க. கடந்த காலத்தை நினைச்சீங்கன்னாக்க டிப்ரெஷன், வருங்காலத்தை நினைச்சீங்கன்னாக்க ஆங்ஸைட்டி. பிரசன்ட், நிகழ்காலம் இதான் நம்ம கையில இருக்கு. நிகழ்காலத்துக்கு இன்னொரு பேர் என்னங்க? கிஃப்ட். பிரசன்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? கிஃப்ட் தானுங்களே. இந்த காலம் இத நீங்க எப்படி வாழணுமோ, தனக்கும் துன்பம் தராமல் யாருக்கும் துன்பம் தராமல் நிறைவாக வாழ்வதற்கு தான் மனவளக்கலை சொல்லி இருக்கு. இனிமையா வாழுங்க, நல்லதை கத்துக்கோங்க, சாமிஜி நூல்களை படிங்க. இப்ப நம்ம சொன்ன பாடல்கள் எல்லாத்தினுடைய எசன்ஸ் சாமிஜி நூல். கோனார் நோட்ஸா வேணும், ரொம்ப எளிமையா புரியும் அது. அத படிங்க, பயிற்சி பண்ணுங்க. யாரையுமே இறைநிலையின் தன்மாற்றமாவே பாருங்க, ஒருத்தரை குறை சொல்ல வேண்டாம். இதானே கத்துக்க வேண்டிய விஷயம். நம்ம பிள்ளைங்களே இருந்தாலும் கணவராகவே இருந்தாலும் நமக்கு எதிர்பார்ப்பு வந்துருது. இப்படி நம்ம நல்லதானே சொல்றோம், கேட்கணும்னு. நல்லதாவே இருந்தாலும் எல்லாரும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கேட்கும் போது சொல்லுங்க, கேட்கலையா பரவாயில்ல, அவங்களே கத்துப்பாங்க. வாழ்த்துங்க. எதிர்பார்ப்ப ஒன்றை விட்டுட்டாமா வினை பயனை கூட போக்கிடலான்னு சாமி சொல்றாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லீட்ஸ் டு டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ். எதிர்பார்ப்பு யாரிடத்திலும் எந்த அளவா இருந்தாலும் எந்த காரணத்தினா இருந்தாலும் ஏமாற்றத்தை தான் தரும். இனிமே நாம் இறைவன் உடம்ப கொடுத்திருக்காரு, உயிரை கொடுத்திருக்காரு, சிந்தனை எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க, இனிமையா இருங்க. அது ஒன்னே போதுமா. ஸ்ப்ரெட் த ஹாப்பினஸ். நீங்க சந்தோஷமா இருந்தால் மட்டும்தான் மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, நிறைவா இருக்கீங்க, நீங்க போன அந்த அலையே மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னைக்கு இல்லாத விஷயம் அதுதானம்மா. அதான் பரவசம்னு கொஞ்ச நாள் முன்னாடி அம்மா சொன்னாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி சிவசக்தி. வாழ்க வளமுடன். அன்பிட்டு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு. வாழ்க வளமுடன். பேசலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் ஐயா மிக இருந்துச்சுங்க ஐயா. இறைவா என் குருவாய் வந்தாய் அப்படிங்கிற வார்த்தை உண்மையான வார்த்தைங்க ஐயா. அத நாங்க என்னைக்கு உணர்ந்தோம் ஐயா, அன்னையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் கூட தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவரை மறக்கவே முடியாது ஐயா. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வினாடியும் அவரோட நினைப்பு தாங்க ஐயா. இதுல எந்த மாற்றமும் இல்லை ஐயா. எனக்கு ஒரு என்னன்னு கேட்டாங்கய்யா, அதாவது சிவம், சக்தி, உலகு, பதி, பசு, பாசம், பற்றற்ற நிலை விலக வேண்டும்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. இதுல பற்றற்ற நிலைனா என்ன மாதிரிங்கய்யா? எப்படி? 2 கேள்வி இருக்குங்கய்யா. இதுல ஒண்ணுக்கு முதல்ல சொல்லுங்க. பற்றற்ற நிலை அப்படின்னா எப்படி இருக்கணுங்க ஐயா? 5 அளவு முறை. சரிங்கய்யா. தன்னையும் கெடுத்துக் கொள்ளாமல் பிறரையும் கெடுத்துக் கொள்ளாமல் எந்த பொருளோட தொடர்பு கொண்டாலும் ஆசை சீரமைத்தல் பண்றோம் இல்லைங்களா? ஆமா ஐயா. ஆமா, இது நமக்கு தேவையா? எந்த அளவுக்கு அவர் கூட தொடர்பு கொண்டால், பொருள் கூட தொடர்பு கொண்டால் நமக்கும் அவங்களுக்கும் நல்லதா இருக்குமே, அதுதான் பற்று. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சாமியாரா வாழ வேண்டியதே இல்லைங்களே. ஈசனே தானாக உணர்ந்த பின்பும் எழும் பசியை உணவால் தான் போக்க முடியும். அதான் பற்றற்ற நிலை. சாமி உதாரணம் சொல்லுவாங்கல்ல, தூங்கும் போது தலகாணி வேணும், தூங்கி எழுந்தா தலகாணி தேவையில்லை. அப்ப தூங்கும் போதுதான் இதோட உறவு. அதான் பற்றற்ற நிலை, வேற ஒண்ணுமே இல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாரா போக சொல்லவே இல்லை. மனவளக்கலை என்னைக்குமே அதை சொல்லல. பெண்கள் எல்லாம் இயற்கையிலேயே துறவு. சந்நியாசம்னாமா, சம்னா நன்றாக, ஞாசம்னா விட்டு விடுவது. நன்றாக விட்டு விடுவதுதான் சந்நியாசம். பெண்கள் எல்லாமே அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் இல்ல விட்டுட்டு நல்ல பேராவது அம்மா வீட்டை விட்டுட்டு தானே வராங்க வீட்டுக்கார வீட்டுக்கு. ஆமா, சன்னியாசிகள் தான். எதெல்லாம் விட வேண்டியது இல்லை.
அந்த கற்பனையில் இருக்கிற அந்த எதிர்பார்ப்பை விட்டுட்டா போதுமா. ஆமா ஐயா. சரிம்மா, வாழ்க்கை. மற்றது இன்னொரு கேள்விங்க ஐயா. இப்ப அவரோட தவம், அவரோட விஷயங்கள் எல்லாமே அவரோட வழியிலே தான் நாங்க போய்கிட்டு இருக்கோங்க. எந்த மாற்றமும் இல்லையா. இன்னும் இந்த தவங்களை வந்து நாங்க இன்னும் நல்லா செய்யணும்னா என்ன செய்யணுங்க ஐயா? இன்னும் அதை கொஞ்சம் நாங்க நல்லா வளப்படுத்தி கொள்ளணும். அம்மா, இது நல்லா செய்யறது தப்பா செய்யறதுன்னே ஒண்ணு இல்லம்மா. சரிங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம பண்ணுங்க. தவன்றது நம்ம ட்ரை பண்ண வேண்டியது இல்ல. சரிங்க. புருவ மத்தியில் மனம் உயிரின் அசைவை கவனிக்குது, அவ்வளவுதான். இதுல என்ன நல்லா பண்றது கெட்ட பண்றது? இப்ப சொன்னதுதான், விட வேண்டியதை விட்டால் வரும். பயிற்சி அடிப்படை நல்லா இருக்குமா, எதிர்பார்ப்பா விட்டுருங்க. இப்படி தவம் பண்ணா இப்படி வரணும் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிங்க. தவம் பண்ணா என்ன, நீங்க நல்லா தவம் பண்ணீங்கன்னா எல்லாரும் கூட இனிமையா பழகுவீங்க. சந்தோஷமா இருக்கு. அதான் தவம், வேற என்ன வேணும்? நீங்க தவம் பண்ணா அப்படியே நேரா போய் சேர்ந்துடலாம் நினைக்கிறீங்களா? அது அவசியமே இல்ல. நம்ம வீட்டுல சிக்கல் பிக்கல் புடுங்கல் இல்லாம எல்லாரும் கூட இனிமையா வாழ்ந்து, அதான வினைப்பதிவு போக்குற வழி. எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்ற மனநிலை வந்தா போதும். பண்ணுங்க. தவம் வந்து சகஜமா செய்யணும். அது எக்ஸ்பெக்டேஷன், பிரஷர் போட்டுக்க கூடாது. தவம் நல்லா வரணும், ஆழ்ந்து போகணும்னு நினைச்சீங்கன்னாவே மனநிலை சூழல் மாறிடும். சரிங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. நல்லா இருக்கீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. அடுத்ததாக உமையாள் அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா கிட்ட பேசலாங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்பு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்களங்க ஐயா, உங்க கூட்டத்துல குருடன் போனாங்கன்னா கொண்டு போய் சேர்த்து விட்டுருவாங்களாங்க ஐயா, அது என்னங்க ஐயா? அம்மா, இதுமா கண் இல்லாத குருட்டு மாடுன்னு சொல்லுவாங்கம்மா. மந்தையில தனியா குருட்டு மாடுக்கு எப்படி போவோம் அது? அதனால எல்லா மாடு கூடயும் மந்தையில சேர்த்து விட்டுட்டோம்னா அது மத்த மாடு கூட உரசிக்கிட்டே ஊர் போய் சேர்ந்துருமா. நமக்கு எல்லாம் வரும்போதே தெளிவாவா இருக்கிறோம். அதான் அன்பர் பணி செய்ய இமை ஆளாக்கி விட்டு விட்டால். மன்றத்துக்கு போனோம், மன்றத்துல கூட வெட்டி நியாயம் பேசுறவங்க கூட சேரக்கூடாது. நாம் உருப்பட வந்திருக்கிறோம்ன்றதோட வச்சுக்கணும். அங்க போய் நம்ம பிரச்சனையெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. யாருமே நம்ம பிரச்சனைய கேட்கவோ தீக்கவோ போறதில்ல. நம்ம பிரச்சனைக்கு நம்ம தான் பொறுப்பு, நம்ம தான் ஏத்துக்க போறோம். போங்க, பயிற்சி பண்ணுங்க, நல்ல சிந்தனையாளர்கள் கூடயே சேர்ந்துருங்க. அதுதான் சொன்னது. சரிங்க, புரியுதுங்க. மிக்க நன்றி. அடுத்ததாக குணவதி அவர்கள் வாழ்க வளமுடன். அன்மேட் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு பேசலாங்க ஐயா கிட்ட. குணவதி அவர்கள் அன்மீட் கொடுத்துருக்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சௌமித்திரன் ஐயா நன்றி. வாழ்க வளமுடன் ஐயாவுக்கும் நன்றி. நான் ஒரு இடைநிலை ஆசிரியையா 18 வருஷம் இருந்து தமிழ் நடத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. தமிழ் மேல உள்ள ஒரு ஆர்வத்தினால பிலிட் படிச்சிருக்கேன். ஆனாலும் கூட உங்களுடைய உரையினுடைய வேகம் என்னுடைய சிற்றறிவுக்கு கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுது. இருந்தாலும் கூட நான் மறுபடியும் யூடியூப் போட்டு கேட்டுக்கிறேன். இருந்தாலும் நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த ஆழமான கருத்துக்களை எல்லாம் நம்ம மகரிஷி அவங்க எவ்வளவு எளிமைப்படுத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. கண்டிப்பாமா, கண்டிப்பா. உண்மையிலே நான் எப்போதுமே யூஸ்வலா அந்த யூடியூப போட்டுட்டு நான் பாட்டுக்கு ஜூம்ல இது பண்ணிட்டு சமையல் செய்வேன். இன்னைக்கு ஐயா ஸ்பீச்ச ஃபுல்லா முடிச்ச பிறகுதான் சமையல் ஆரம்பிக்கணும்ட்டு நான் இத்தனைக்கும் மகரிஷி ஐயா அவர்கள் உயிரோட இருந்தப்பயே அவருடைய புத்தகத்தை எல்லாம் வாங்கி அவங்கள பத்தி 2 பேர் தான் எம்ஃபில் பண்ணணும். சென்னையில ஒருத்தரும் நானும் பண்ணோம். இருந்தாலும் உங்களுடைய பேச்சு ரொம்ப ஆழமா இருந்தது ஐயா. இன்னைக்கு ஒரு கல்லூரியில போய் ஒரு தமிழாசிரியர் பாடம் எடுத்ததை கேட்ட மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே மனசுக்கு நிறைவா இருந்தது. ஆனா இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ் அரியத்தூர் கோயிலுக்கு வர்றவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனா மற்றவங்க எல்லாம் இந்த கருத்துக்களை எப்படி அவங்களுக்குள்ள கொண்டுட்டு போறதுன்னு எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கு ஐயா, ஒரு ஆதங்கம் இருக்குது. காலேஜ்ல பேச கூட்டா நான் போய் பேசியிருக்கேன். நான் அம்மாப்பேட்டை தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கேன். தஞ்சாவூர்ல இருக்கிற காலேஜ்ல கிங்ஸ் காலேஜ்ல போய் அந்த மேடம் கூப்பிட்டு போய் பேசியிருக்கேன். அது மாதிரி தஞ்சாவூர் அரியத்தூர் கோயில்ல இருந்து போய் பேசுறாங்க. அவங்க பேசுறப்ப கேக்குறாங்க ஐயா. ஆனா
அத வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்கள மனசுல வந்து பதிஞ்சிருக்கு, ஃபாலோ பண்றாங்கங்கறத தெரியல. அதுக்கு நம்ம இன்னும் சரிங்கம்மா. ஏதாச்சும் வழி சொல்லுங்க. அம்மா அப்படிலாம் இல்லம்மா. இப்ப நீங்க டீச்சர்னு சொன்னீங்க. ஆ டீச்சர் வீட்டுல பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? நான் என் பிள்ளைங்க எல்லாம் அவ்வளவு அருமையா எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அம்மா, படிச்சு ஒரு டீச்சருக்கே அப்படி சொல்றீங்களே. ம் எங்க அப்பா டீச்சர், அம்மா டீச்சர், மனைவி டீச்சர், அத்தை டீச்சர், எல்லாம் டீச்சர் ஃபேமிலி தான் எனக்கு. சரிங்க. நீங்க? அதனால நான் இப்பதான் மனவளக்கலை ஆசிரியர் தானம்மா. இல்ல சார், அது சொல்லல. உங்களோட ப்ரொஃபஷன் என்ன? ப்ரொஃபஷன் மனவளக்கலை திட்ட அலுவலர், அவ்வளவுதான். வாழ்க இதுக்கு முன்னாடி வளமுடன், வாழ்க இதுக்கு முன்னாடி வளமுடன். இருந்ததெல்லாம் தெரியாதும்மா. அப்படி இல்லம்மா, நம்ம சொல்லுகிறோம் வீணாவுன்னு நினைக்காதீங்க. ஒரு வினையும் வீண் போகா. நம்ம வாரி இறைக்கிறோம், அந்த நோக்கம் மட்டும் சரியா இருக்கணும். சரிங்க சார். நாம சொல்றோன்றத மறந்துட்டு நம்ம என்னதான் கொடுத்தாலும் வாங்கும் அந்த நிலத்தினுடைய தன்மை இருக்கு இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. நான் பேசுகிறேன், சொல்றது மத்தவங்களுக்கு. இந்த டாபிக்கே விட்டுருங்க. இல்ல இல்ல மகரிஷி ஐயா இல்லம்மா, நான் என்ன மனசுல சொல்றேன்னா, நினைச்சிட்டா பேசுவேன். அத நீங்க சொல்ல சொல்ல அது அவங்களுக்கு இல்ல, அந்த கருத்துக்கள் உங்களிடம் ஊறும். ஒரு பாத்திரத்துல தண்ணி திருப்பி விடுறோம், தண்ணி ரொம்பிடுச்சுன்னா தானா வழியும் இல்லைங்களா? ஆமா ஆமா. பேசுவதற்குன்னு படிக்காம நீங்க அது உள் நிறைந்து தன்னை அறியாம நிறைஞ்சி வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சொல்ற வார்த்தை புரியணும், எழுத்து புரியணும், அர்த்தம் புரியணும்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இது ஆற்றல் பரிமாற்றம், எனர்ஜி ஹீலிங். கேக்குறவங்க குணமாயிடுவாங்க. ஓகே ஓகே. அவங்களுக்கு என்ன புரியுதோ நல்லா இருக்கும். அம்மா இன்னைக்கு காலம் அப்படித்தான் இருக்கு. அம்மா கேக்குதுங்களா? கேக்குதாம்மா? கேக்குதுங்களா? அதாவது கிளியரா இருக்கியா? கிளியரா இருக்கு, அது ஒண்ணும் இல்ல. அம்மா அந்த காலத்துல நாங்கெல்லாம் அப்படி இருந்தோம் சொன்னா டிவி ஏதுமா, சோசியல் மீடியா ஏதுமா, இன்டர்நெட் ஏதுமா? இன்னைக்கு நல்லவங்களா இருக்கிறது தான் கஷ்டம். யாரையும் நம்ம இந்த காலம் இப்படி இருக்குன்னு சொல்லி தானே சாமி அப்பயே போட்டு வச்சிருக்காங்க இந்த பயிற்சிகளை எல்லாம். ஆமா ஆமா ஆமா. அம்மா நெறியை படைத்தான், நெறிஞ்சில் படைத்தான், ரெண்டு இருக்கு. நீங்க எதை எடுத்துக்கிறீங்களோ அதுதான். சரி. தியரி ஆஃப் கன்வீனியன்ஸ் வந்து வில் லேண்ட் யூ நோவேர்மா. செய்யணும் பயிற்சி. தமிழ் நல்லதுதான், இங்கிலீஷ் நல்லதுதான், சான்ஸ்கிரிட் நல்லதுதான். எது விதிச்சிருக்கோ படிங்க, எல்லாமே ஒண்ணுதான். சரிங்க ஐயா, சரிங்க. இப்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அந்த உக்ரைன் போர் நிறுத்தம் நாளையில இருந்து நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். கேட்டோடனே அப்படியே நெஞ்செல்லாம் நிறைஞ்சிச்சு சார். கேட்டோடனே அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ரொம்ப நாளா நம்ம மன்றங்கள் எல்லாம் வாழ்த்திட்டு இருக்கோம். அது இப்ப நடைமுறைக்கு அதுல வந்து 4 நாட்டு தலைவர்கள் சேர்ந்து அதுக்கான உடன்படிக்கை நேற்று நைட்டுக்கு சைன் ஆகி நாளையில இருந்து நடைமுறைக்கு வருது. எனவே வாய்ப்பு இருந்தா உங்களை பாக்குறேன். எனக்கு வயசு 69. ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு இருந்தாக்கா ஆழியார்லயோ மற்ற இடத்துலயோ நம்ம பாப்போம். சௌமித்திரன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. எங்க சாருக்கு கொஞ்சம் உடம்பு தேவலாம் சார். உங்களோட ஆலோசனைப்படி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரோம். வெந்நீர்ல எல்லாம் நைட்டு கால் வைக்கிறாங்க. ரொம்ப இப்ப கொஞ்சம் உடம்பு முன்னேறிட்டு வருது. மிக்க நன்றி சார். நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பு ஐயா. நிகழ்ச்சி ஐயா. ஐயோ நன்றிங்க. வாழ்க வளம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே